இறைவன் 5 தொழில்கள் தன்னுடைய திருவருளால் செய்கிறான். இறைவன் ஆற்றலால் மனிதர்களுக்கு செய்யும் உதவிகளாகிய தொழில்கள் 5: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். இந்த 4 தொழில்களையும் மறைந்து நின்றுதான் செய்கிறான். அவன் செய்யும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்று சொல்கிறான். அப்போ எல்லாமே படைத்தலாகட்டும், காத்தலாகட்டும், அழித்தலாகட்டும் எல்லாமே மறைந்து நின்றுதான் செய்கின்றான். மறைத்தல் வரை 4 தொழில்களும் மறைந்து நின்றுதான் செய்கின்றான். ஏனென்றால் அந்த மறைந்து நின்று செய்து 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 உயிரின் அறிவை பலப்படுத்துகிறான். ஒரு உயிரினுடைய அறிவு எப்பொழுது பலம் அடைகிறதோ அதன் பிறகுதான் அந்த உயிருக்கு பேரின்பத்தை வழங்கி முக்தி கொடுக்க முடியும். முக்தி கொடுக்க வேண்டுமானால் அந்த உயிருக்கு ஒரு தகுதி வேண்டும். எந்த ஒன்றையும் பெறுவதற்கு, உலகத்தில் உள்ள ஒரு விஷயத்தை பெறுவதற்கே உயிருக்கு, மனிதனுக்கு தகுதி என்ற ஒன்று தேவைப்படுகிறது. எனவே முக்தி அடைவதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை வளர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய தொழில்களை செய்கின்றான். அந்த தொழில்களின் மூலமாகத்தான், அது மறைவாக செய்யப்பட்ட அந்த தொழில்களின் மூலமாக அறிவானது பலப்பட்டு தகுதி பெறுகிறது. இதுவரை உலகப் பொருள்களை மட்டுமே அனுபவிப்பதற்குரிய தகுதியும் விருப்பமும் இருந்த அந்த உயிரானது இப்பொழுது சற்று நிலை உயர்கிறது இந்த 4 தொழில்களால். இந்த 4 தொழில்கள் மூலம் இறைவன் நமக்கு செய்த உதவி அந்த உயிருக்கு 2 விஷயம். ஒன்று, இதுவரை உலகியல் பொருள்கள் மேல் இருந்த பற்று சற்று விலகுகிறது. முக்தியை நோக்கிய ஒரு சிந்தனை வருகிறது. அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் என்று சொல்வார். சிற்றின்பங்களையே விரும்பி அனுபவித்து கொண்டிருந்த உயிர் இந்த 4 தொழில்களின் உதவியால் பேரின்பத்தை பற்றிய சிந்தனை அதற்கு உருவாகிறது. அதுவரை பெருமான் காத்திருக்கிறான். மீண்டும் 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 படைத்தல், அழித்தல், செய்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனையோ பிறவிகள் கொடுக்கிறான். ஆனால் ஒவ்வொரு பிறவிகளிலும் நம் பக்குவம் அடைந்து விடுவோம் என்று அவன் நமக்காக எப்பொழுது இவன் பக்குவம் அடைவான் என்று நமக்காக அவன் காத்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் என்னவோ உயிர்கள் சற்று மெதுவாகத்தான் பக்குவம் அடைகின்றன. அதுக்கு ஒன்றும் பெரிய வேகம் இல்லை. ஏனென்றால் அது உயிரினுடைய இயல்பாக இருக்கிறது. இந்த திருவருள் பயன் பாடம் நடத்துனா 6 மாதம் கழித்து திருவருள் பயன் பாடம் நடத்தினா மீண்டும் அப்படியே புதிது போல கேட்டுக்கொண்டிருப்போம். நான் அந்த காலத்தில் வகுப்புகள் 1 மாதத்துக்கு ஒருக்க தான் நம்ம சைவ சித்தாந்த வகுப்புகள் நடக்கும். 1 மாதம் திருவருள் பயன் பாடம் நடத்தும் பொழுது இன்றைக்கி ஒரு 15 பாட்டு நடத்தியிருக்கிறோம். அப்படின்னா 15வது பாட்டில் நிறைவு செய்திருப்போம். அடுத்த மாதம் போவோம். 30 நாள் கழிச்சு 30 நாள் வகுப்புக்கு போனோடனே முதல் கேள்வி, நம்ம கடைசி வகுப்பில் எத்தனாவது பாட்டில் முடித்தோம், இப்போ எத்தனாவது பாட்டில் ஆரம்பிக்கணும், இந்த கேள்வியை குழப்பத்தில் கொண்டு விட்டோம். ஏன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சார் 105ம்பாங்க. இந்த 105 திருவருள் பயன்லேயே இல்லை. அதாவது அதுதான் சொன்னார்ல, இற்றை வரை ஏந்தும் ஏதும் வழக்கமில்லா வெற்றுயிருக்கு வீடு மிகைன்னர்ல. உனக்கெல்லாம் எதுக்கல இது அப்படின்னு தான் பேசுகிறார். அதுக்காக அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிலைமை அப்படி தானே இருக்குது. நம்மளை 4 பேர் ஏசத்தான் வேண்டியிருக்கு. அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். உமாவிஸ்வம் ஏசாமல் வேறு யார் நம்மளை ஏச முடியும்? திருவள்ளுவர் ஏசுவார். எல்லார் ஏசையும் கேட்டுக்கிட்டு நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். அதனால் இங்கே இந்த 4 தொழில்னால் ஓரளவு பக்குவம் வந்த பிறகு இப்போவும் என்ன வரார் அப்படின்னா அருளல் தொழிலுக்கு வரார். அதாவது 4வது தொழில் அருளல். ஏன்னா ஓரளவு பக்குவம் வந்து விட்டது. ஆணவ சற்று அடங்கி நிற்கிறது. இப்பொழுது இந்த உயிருக்கு பேரின்பத்தை வழங்கலாம் என்று அருளல், அந்த அருளலை செய்ய வரும் பொழுதும் மறைந்து தான் வரார். அப்பங்கூட அவர் நேராக வந்துட்டாரன்னா வரலை. அப்பமும் ஒரு குருநாதன் வடிவில் மறைந்து தான் வரார். அப்போ ஏன்னா இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்குத்தான் இந்த மாதிரி அவர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் விஞ்ஞானகலர், பிரயாகலர் முதலான அந்த நிலையில் உயர்ந்து நிற்பவர்களுக்கு அருளல் தொழிலை செய்யும் பொழுது அவர் குருநாதன் இதில் மறைந்து நின்றெல்லாம் செய்யலை, நேரடியாகவே செய்கிறார். ஆனால் நம்முடைய சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் கொஞ்சம் அறிவு நிலையில் குறைபாடு உடையவை, மும்மலங்கள் உடையவை. இவைகளை பக்குவப்படுத்துவது என்பது ஒரு கடினமான செயலாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இறைவன்
வந்துட்டார், காணும் குறியாகி வாராரு. ஆனாலும் அவர் என்று தெரியாதபடி தான் இப்பவும் வர்றார். இப்பவும் வர்றவன ஒரு மனுஷன் போல தான் வர்றார். அறியாமை, இதுவரை உயிர்கள் அறியாமையில் இருந்தன. உயிர்களுக்கு எப்பொழுதுமே அறியாமை இருக்கிறது. அது ஆணவத்தால் வந்த அறியாமை, உயிரின் இயல்பால் வந்த ஒரு சிற்றறிவு போன்ற விஷயங்கள்னால அறியாமை என்பது உள்ளதை உள்ளபடி உணராத தன்மை. ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று அதனுடைய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதில்லை. அந்த அறியாமை வயப்பட்டு நிற்கிற உயிர் இப்பொழுது சற்று பக்குவம் அடைந்து விட்டது. இந்த பக்குவம் அதற்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. இப்பொழுது இறைவன் குருநாதனாக வரப்போகிறான். சரி, இப்போ குருநாதனாக வரப்போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களே, யாருக்கு இந்த மாதிரி இறைவன் குருநாதனாக வருவான்? அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. யாருக்கு வருவான்? எந்த மனிதனுக்கு இறைவன் குருநாதனாக வருவான்? வந்து என்ன செய்வான்? அதனுடைய பயன் என்ன? இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்துவான். அந்த ஞானத்தை உணர்த்துவதால் அந்த ஞானத்தினால் வீடு பேறு அடையும். சிவஞான சித்தியாரில் அழகாக சொல்வார், ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் சாத்திரங்கள் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தர் என்கடவர் என்று சொல்லுவார். ஞானத்தால் மட்டும்தான் வீடு பேறு அடைய முடியும் என்பது சைவ சித்தாந்தம். அந்த ஞானத்தை நீ எவ்வாறு பெற முடியும் என்று சொன்னால், இறைவன் குருநாதனாக வந்து உணர்த்திய பிறகுதான் அந்த ஞானம். அந்த ஞானத்தை பதிஞானம் அல்லது திருவடி ஞானம் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பதிஞானம் இறைவன் குருவாக வந்து எப்பொழுது உணர்த்துகிறானோ அப்பொழுதுதான் அந்த ஞானம் பெற முடியும். எப்பொழுது ஒரு மனிதன் அந்த ஞானத்தை பெறுகிறானோ அவன்தான் அந்த ஞானத்தை பெற்ற பிறகுதான் அந்த ஞானத்தின் பயனாகத்தான், ஞானத்தின் பயனாக வீடு பேரடைய முடியும். ஞானத்தின் பயன்தான், ஞானத்தால் வீடு என்று சித்தாந்தம் சொல்கிறது. அப்போது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, அப்போ இறைவன் குருநாதனாக வரணும், ஞானத்தை உணர்த்தணும், அதன் பிறகுதான் நமக்கு முக்தி கிடைக்கும். அது வரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த காயத்திடுவாய் என்னுடைய கலர்கீழ் வைப்பாய் என்று மணிவாசகர் சொன்னது போல திரும்ப 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 பிறந்துட்டே இருக்க வேண்டியதாகும். அப்போ எப்போ சார் குருநாதன் வருவான் என்று ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்விக்கு நம்முடைய மெய்கண்டார் எல்லாருமே பதில் சொல்கிறாங்க. ஈண்டு முர்ச்சை தவத்தால் ஞானம் கிடைக்கும்னார். ஞானம் இறைவன் குருநாதனாக வந்து உணர்த்தணும். இறைவன் எப்பொழுது குருநாதனாக வருவான்? அது முர்ச்சை தவம் என்று சொன்னார்கள். முர்ச்சை தவம்னா முன் பிறவிகளில் செய்த தவம். தவம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தவம் என்பது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா நான் சொல்கிறேன். சபா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் கிடையாது. ஏன்னா தவத்தின் பயனாக தான் ஞானம் வரப்போகுது. அப்போ தவம் முடிஞ்சு தான் ஞானம் வரப்போகுது. அப்போ தவத்தில் ஞானம் வராது. என்னெல்லாம் வரும்? சரியை, கிரியை, முடிங்க வாக்கியத்தை சரியை, கிரியை, யோக நெறிகளில் நின்று சிவத்தை வழிபடுவது. அண்டர்லைன் பண்ணிக்கணும். உளவார பணி சரியைன்னு சொல்கிறோம், ஆனால் அதை சைவ சித்தாந்தத்தில் குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இது சிவாலயத்தில் செய்யப்படும் பொழுதுதான் சரியையாக கருதப்படும். அப்போ சரியை, கிரியை, யோகம் என்பது நெறிகள். சரியை, கிரியை, யோக நெறிகளில் நின்று 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 சிவத்தை வழிபடுவது தவம். சிவத்தை வழிபடுவது தவம். இந்த தவம் முற்பிறவிகளில் முற்று பெற்றிருந்தால், பல்வேறு பிறவிகளில் இந்த தவம் நாம் செய்து 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 தவம் முற்று பெற்றிருந்தால் அந்த தவத்தின் பயனாக ஈண்டு முர்ச்சை தவத்தால், நீ முன்னர் பிறவியில் செய்த தவத்தின் பயனாக
இந்த பிறவியில் உனக்கு குருநாதன் வருவான், ஞானத்தை வழங்குவான், நீ முக்தி அடைவாய் என்று சொன்னார். அதுதான் அடைய வேண்டிய இலக்காக மாறி நிற்கிறது. அதை இங்கே சொல்கிறார். அறியாமை அறியாமை உடைய உயிருக்கு இதுவரை அவைகள் அறியாதபடியே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் தொழில்கள் மூலம் தோன்றா துணையாக நின்ற அந்த திருவருள் அறியாமை. அறியாமை என்பது அறியாமையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அவைகள் அறியாதபடியே 4 விதமான தொழில்களின் மூலம் தோன்றா துணையாக உதவி செய்து வந்து கொண்டிருந்த திருவருள் உள் நின்று அளித்ததே. இவ்வளவு நாளும் நீ அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் உன்னுள் நின்று உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருந்த அதுவே அறியாமை உள் நின்று அளித்த அதுவே அந்த திருவருளே இதுவரை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்று தொழில்களையெல்லாம் செய்து உனக்கு தேவையானவைகளையாம் வழங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த திருவருளே, இதுவரை தோன்றா துணையாக இருந்த அந்த திருவருளே காணும் குறியாகி கண் முன்னால் வந்துட்டுனர். திருவருள் கண் முன்னால் வருது. எப்படி வருதுன்னாரு? மானுட சட்டை தாங்கி. அந்த திருவருள் ஒரு உருவம் எடுத்தது. அந்த உருவம் தான் குருநாதன். குறியாகி நீங்காத கோ, அவ்வாறு வந்த அந்த திருவருள் தான் மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வருகிறான். எனவே குருநாதனாக வருபவன் சிவமே, சிவமாகவே அவனை கருத வேண்டும். ஏனென்றால் அவனுடைய திருவருள் தானே வடிவமாக வருகிறது. அதனால் அந்த சிவமே இப்பொழுது குருநாதனாக வருகிறான். ஆனால் இப்பொழுதும் மறைந்து தான் வருகிறான். ஏன்? இப்பவும் வந்திருக்க குருநாதனை சிவம் என்று முதலில் மனிதன் உணரமாட்டான், சிவம்னு உணரமாட்டான். வந்திருக்க குருநாதனை சிவம் என்று உணர்வானா? உணரமாட்டான். அவ்வாறு இப்பவும் மறைந்து தான் வருகிறான். மானுட சட்டை தாங்கி அந்த சட்டைக்குள் மறைந்து நின்று வருகின்றான். ஆனால் அவன் நீங்காத தலைவன். அவன் நம்மை விட்டு ஒரு நாளும் நீங்கியதில்லை. நாம் உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, அவன் எப்பொழுதும் நீங்காத தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நீங்காத தலைவன் இதுவரை தோன்றா துணையாக உள்நின்று நமக்கு உணர்த்தி வந்த அந்த தலைவன், அவனுடைய திருவருள் இப்பொழுது குருவாக உன் கண் முன்னே வருகிறது. இப்பொழுதும் கண்முன்னே ஒரு மனிதனாகத்தான் வருகிறதே ஒழிய அப்பொழுதும் அதை சிவன் என்று மனிதன் அறிவானான்னா தெரியாது. கடவுளே மானுட சட்டை தாங்கி வரும் பொழுது கடவுள்தான் வந்திருக்கிறார் என்று மனிதன் உணர்வானா? குருநாதனாக வந்த மனிதன் அந்த திருவருளே வடிவம் எடுத்தது, குருவும் சிவமும் ஒன்று என்பதை மனிதன் உணர்வானா என்றால் இப்பொழுதும் அவன் உணரமாட்டான். அதனால் எப்பொழுதுமே இறைவன் 5 தொழில் 4 தொழில்களையும் மறைந்து நின்ற செய்தவன் அருளல் தொழிலுக்கு வரும்பொழுது கூட சற்று மறைவாக குருநாதர் வடிவில் ஒளிந்து கொண்டுதான் உயிர்களை பக்குவப்படுத்தி வருகின்றான். அப்படி அந்த நீங்காத ஒரு நாளும் நாம் அவனை மறந்தாலும், நாம் அவனை நினைக்காவிட்டாலும் அவன் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த குருநாதன் இதுவரை உள் நின்று உதவியவன் இப்பொழுது கண்ணுக்கு முன்னால் குருநாதனாக வருகிறான். ஏவன்தான் வந்ததன் காரணம், உனக்கு ஒரு தகுதி இருந்தது, அதனால் வந்தோம். என்ன தகுதி மறந்து போச்சா? ஈண்டு முற்சை தவம். இப்போ தானே சொன்னேன், இவ்வளோ வேகமாக மறக்கா? பரவாயில்ல, எனக்கும் அப்படி தான் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்போது
யாருக்கு இறைவன் குருநாதனாக வருவான்? ஒரு கேள்வி. யாருக்கு வருவான்? முந்தின பிறவிகளில் சரியை கிரியை யோக நெறிகளில் நின்று சிவத்தை வழிபட்ட அந்த தவத்தை பல பிறவிகளில் செய்த அவனுக்கு இந்த பிறவியில் இறைவன் குருநாதனாக வருவான். வந்த குருநாதன் என்ன செய்வான்? வந்த குருநாதன் என்ன செய்வான்? ஞானத்தை உபதேசிப்பான். அந்த ஞானத்தினுடைய பயன் என்ன? ஞானத்தினுடைய பயன் என்ன? ஞானத்தினுடைய பயன் முழுமையாக உலகப்பற்று நீங்கும். முழுமையாக உலகப்பற்று நீங்கும். அப்புறம் ஞானத்தின் பயன் முழுமையாக உலகப்பற்று நீங்கும். அதனால் ஒரு பெரிய சூட்சுமம் என்னவென்றால், உலகப்பற்று நீங்கணும்லாம் சொல்கிறோம், நீங்குவதற்காக இறைவனை வழிபடுகிறோம். ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது, எப்பொழுது இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்துகிறானோ அப்பொழுது தான் உலகப்பற்று முழுமையாக விலகும். அதுவரை கொஞ்சம் கொஞ்சம். அப்போ சரியை நெறியில் இருக்கும்போது கூட முழுமையாக உலகப்பற்று போகாது. கிரியை வழிபாட்டில் உலகப்பற்று முழுமையாக போகாது. யோக வழிபாட்டில் போகாது. கொஞ்சம் கொஞ்சம்தான் போகும். முழுமையாக உலகப்பற்று நீங்கி சிவபரம் பொருளே நான் அனுபவித்திற்குரிய பொருள் என்று உணர்ந்து நிற்கிற அந்த தன்மை எப்போது வரும்? இறைவன் ஞானத்தை உணர்த்தும் பொழுதுதான் வரும். அதனால் அது வரைக்கும் நாம் அப்போ என்ன ஒரு கேள்வி வருகிறது என்றால், இறைவன் குருநாதனாக வரணும், ஞானத்தை உணர்த்தணும், அப்பொழுதுதான் உலகப்பற்று நீங்கும், அப்பொழுதுதான் ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையாம் என்ற நிலையில் நீ முக்தி அடைவாய். உலகப்பற்று என்ற ஒரு ஊஞ்சலில் நீ ஆடிக்கிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு அந்த இது போகவே போகாது. அந்த கயிறு அறுபடணும் அப்படின்னாரு. ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கவனுக்கு கயிறை என்ன செய்யணும்? வெட்டி விடணும். அப்படி வெட்டி விடுவது யார்? சிவபெருமான் தான். நீ ஆடிக்கிட்டு இருக்க அந்த மாயை ஊஞ்சலிலிருந்து அந்த கயிறை, அந்த உலகப்பற்று நீங்கணும்னா, உலகப்பற்று அதுவாக நீங்காது, இறைவன் உணர்த்தும் ஞானத்தால் மட்டுமே நீங்கும். உலகப்பற்று எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது தான் அந்த உயிருக்கு முக்தி அடையும் தகுதி வருகிறது. அது வரைக்கும் அந்த முக்தி அடையக்கூடிய தகுதி அதுக்கு கிடையாது. இந்த செய்திகள்லாம் இந்த பாட்டில் சொல்லி அடுத்த பாட்டு. இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, ஐயா எதுக்கியா இறைவனே இப்படி குருநாதனாக வந்து தான் ஞானத்தை உணர்த்தணுமா? அவனே குருநாதனாக வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை பேரையும் எப்படி கரையேற்றுவது அப்படின்னு ஒரு ஆள் யோசிச்சார். சாமி, நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் இறைவனே வரணும்னு சொல்லிட்டீங்களே, இங்கே மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போத, ஒவ்வொருத்தருக்கும் அவர் வரணும்னா எத்தனை தரம் வர்றது? ஒரு மணிவாசருக்கு வந்துட்டு போகிறதுக்கே 1000 பேர் வந்தாங்க. ஏகப்பட்ட செலவு. கைலாயத்திலேருந்து 1000 மெம்பர்ஸ் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் 2 பேர் வந்துட்டு போகிறதுக்கே எம்பிட்டு செலவு. ஐயா தனபாலன் ஐயா அவங்களோட உள்ள டீம் செலவழிக்கிறாங்க, சரியாக போச்சு. பெருமானுக்கு யார் செலவழிப்பேன்? கைலாயத்தில் இருந்து மணிவாசகரை ஆட்கொள்ள வர்றதுக்கு அவர் கிளம்புனார். கிளம்புனோடனே கூட இருந்த அவங்களாம் என்ன பண்ணாங்க, நாங்களும் வரோன்ட்டான். 1000 பேரை ஏற்றி இறக்கி கொண்டாந்து இங்கே வச்சு ஹோட்டலில் தங்க வச்சு சாப்பாடு சௌகரியம் பண்ணி இம்பிட்டு செலவு. அதனால் ஒருத்தன் கேட்டுப்பிட்டா, என்ன சாமி இப்படி சொல்லுதீங்களே, ஒன்றுக்கும் அவன் வரணும் அப்படின்னா, ஒவ்வொரு பையன் முக்தி அடைகிறதுக்கும் அவன் வரணுமா? இதெல்லாம் பெரிய என்னப்பா பண்ணுறது, வேறு வழி இல்லைன்ட்டு. வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய்? ஆணவம். அந்த நோயினுடைய அளவும் கூடுதல் குறைவு இருக்காது. ஒரே மாதிரி எல்லாருக்கும் இல்லை. ஒரே நோய் ஒரே மருந்து அப்படின்னா பிரச்சனை இல்லை, டாக்டர்கிட்டே போக வேண்டாம். இந்த நோயை சொன்னால் கடையில் மருந்து கொடுத்துடலாம், வாங்கிட்டோம். அப்படி இல்லை, அங்கே போனால் அவன் எத்தனையோ டெஸ்ட் பண்ணுறான். அப்போது உன்னிடம் உள்ள நோயின் அளவை யார் அறிய முடியும்னு கேட்டாங்க. யார் அறிய முடியும்? இது அறிவில் உள்ள நோய். உடம்பில் இருக்க நோயின்னா கொண்டு போய் புதுசாக மிஷின் வந்திருக்கு, உள்ளே விட்டாச்சுன்னா போதும், கொண்டாந்து அவ்வளவையும் என்ன சொல்லிடுது, அதுக்கு என்ன பேர், என்னது, ஃபுல்லாக பாடி பூரா ஸ்கேன் பண்ணி வெளியே தள்ளிடுவோம். உடம்பில் பூரா அக்கு வேறு ஆணி வேறு அலசி சொல்லிடுறோம். ஆனால் இந்த நோய் உடம்பில் இருந்தால் பிரச்சனை இல்லை. உடம்புல இல்லையே. இந்த நோய் எங்கே இருக்கிறது?
உயிரில் இருக்கிறது. இந்த உயிரில் நிற்கிற நோயை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும்னா, அது அழகாக சொன்னார். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும் காண்பரோதான்னார். அதாவது நான் படியில் மேலே ஏறி வரும் பொழுது கவனமாக என்னை பிடிச்சிக்கிட்டே வராங்க. எதனால் எனக்கு ஒரு உடம்பில் நோய் இருக்குன்னு தெரியும். அந்த நோய் எந்த அளவு இருக்கும், அது படியில் ஏறினா என்ன செய்யும், இவ்வளவும் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த இருக்க ஆளுக்கு தெரியும். கூடவே இருக்கிற கணவன் உடம்பில் என்ன நோய் இருக்கிறது, அவன் எப்படி அவஸ்தைப்படுகிறான், அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணுமா, சோடா வைக்கணுமா, இளநீ வைக்கணுமா, வெந்நீர் வைக்கணுமா, காப்பியை வச்சா நல்லதா என்பதையெல்லாம் அறிந்து அறிந்து செய்யக்கூடியது யாரால் மட்டும்தான் முடியும்? யாரால் மட்டும்தான் முடியும்? யாரால் மட்டும்தான் முடியும்? மனைவியால் மட்டும்தான் முடியும். பகுதிக்காரனுக்கு தெரியுமா? பகுதிக்காரனுக்கு தெரியாது. ஒரு வீட்டில் உள்ள ஒரு மனிதனுக்கு அவன் உடம்பில் வரக்கூடிய நோயை அந்த வீட்டில் உள்ள மனிதர்கள் தான் அறிவார்கள், வேற யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? ஏனென்றால் அவர்கள் தள்ளி நிற்கிறார்கள், இவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஒன்றா இருக்கவங்களுக்கு தானே இன்னும் என்ன நோயின்னு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதே. அப்போ என்ன சொன்னார்? அகத்துரு நோய்க்கு, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனுடைய உடம்பில் உள்ள நோயை, அந்த நோயின் தன்மையை யார் அறிவார்கள்? உள்ளினர் அன்றி. உள்ளினர்னா அந்த வீட்டிலே இருக்கவங்கள தவிர சகத்தவரும் அறிவரோதான். பகுதிக்காரனுக்கு தெரியுமா? தெரியாது. நான் உட்காந்துட்டேன், உட்காந்தது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா வகுப்பு முடிஞ்சால் நான் பாட்டு எந்திரிச்சு துள்ளி போயிடுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. துள்ளிலாம் போக முடியாது. தெரிஞ்சா அப்போ என்ன பண்ண வேண்டியது? இவங்க தான் கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போக வேண்டியது. என்ன நோய் இருக்குது, இது என்னைக்கு வந்தது, இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், காலையில் சாப்பிட்டோடனே மாத்திரை போட்டாச்சா எடுத்து கொடுத்து, மத்தியானம் சாப்பிட்டோடனே நீங்கள் கிளாஸ் எப்போன்னு பார்த்துட்டே இருப்பீங்க. அவங்க மட்டும் ஒரே கவனம். என்ன கவனம்? மாத்திரையை பூரா பையில் வச்சுக்கிட்டு. அப்போது அகத்துரு நோய்க்கு, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள நோயை யார் அறிவார்? அந்த வீட்டிலே அவங்களுடைய பக்கத்தில் இருக்கவன் தான் அறிவான். அது மனைவி, மகன், யாரோ ஒன்று. சகத்தவரும் அறிவரோ? தெரியுமா? தெரியாது. என்று இப்போ இந்த ஆணவம் என்ற நோய் உயிரை பற்றி நிற்கிறது. அந்த உயிரை பற்றி இருக்கிற அந்த நோயை அறியணும்னா அந்த உயிரோடைய பக்கத்தில் இருக்கவனால் மட்டும்தான் முடியும். உயிருக்கு பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னா அந்த உயிரோடு உடனாய் பொருந்தி நிற்கின்ற சிவம் மட்டும்தான் அந்த உயிரின் நோயையும் நோயின் அளவையும் அறிய முடியும். வேறு யாரும் அறிய முடியாது. அதனால் அகத்துரு நோய்க்கு, அகத்தில் உள்ள நோய் எப்படி வேணாலும் எடுக்கலாம். உடம்பு, வீட்டில் உள்ள ஒருவனுடைய உடம்பில் வந்த நோயின்னு எடுக்கலாம். இன்னொன்று ஒரு மனிதனுடைய உயிரில் வருகிற நோய் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஒன்றை உதாரணமாக்கலாம், ஒன்றை செய்தியாக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். அப்போ நம்ம உயிரில் இருக்கிற நோய் யாருக்கு தெரியும்? எனக்கு எவ்வளோ ஆணவம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? என் அறிவில் எவ்வளவு ஆணவம் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு தெரிய போகுது. நம்ம ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கிற உயிரில் எந்த அளவு ஆணவம் இருக்கிறது என்பதை சகத்தவரும் காண்பரோ? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்குத்தான் எனக்கு எம்புட்டு ஆணவம் இருக்குன்னு தெரியும். யாருக்கு? யாருக்கு? சிவபெருமான். அதைத்தான் இந்த பாட்டில் சொன்னார். அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும், அதனை சகத்தவரும் காண்பரோதான் என்று
ஏன் இறைவனே குருநாதனாக வர வேண்டி இருக்கிறது என்றால், தீர்க்கப்பட வேண்டிய நோய் அறிவில் இருக்கிறது, உயிரின் அறிவில் நிற்கிறது. அந்த அறிவை, உயிரின் அறிவை இன்னொருத்த நெருங்கி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அப்போ கூடவே அந்த அறிவு கூடயே அனாதியே கலந்து நிற்கிற ஒருவனால தான் முடியும். அப்போ ரெண்டு விஷயம், வந்த நோயும் அனாதியே கலந்தது, நோய்க்கு மருந்தழிக்கும் ஆற்றலுடைய சிவமும் அனாதியே கலந்தது. அப்போ என் அறிவில் ரெண்டுமே இருக்கு, நோயும் இருக்கு, மருந்தும் இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பக்குவம் வரும் பொழுதுதான் அந்த மருந்தை கொடுத்து என் அறிவை சுத்தப்படுத்த முடியும். அதற்குரிய பக்குவம் அந்த உயிருக்கு வர்ற வரைக்கு தோன்றா துணையாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே வரும். ஒரு பெரிய நோய் இருக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறோம், அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் 1 மாதம் மருந்து சாப்பிட்ணுங்கிறார். அவர்கிட்ட, சார் 1 மாதம் மருந்தையும் மொத்தமாக தின்னுட்டா என்ன ஆகும்? மொத்தமாக தின்னுட்டா நீ இங்கே வரவே வேண்டாம் அப்படின்ட்டார். மொத்தமாக திங்க முடியாது. 6 மாதம் சாப்பிடணும் அப்படின்னா 6 மாதம் சாப்பாட்டை இப்போ ஒரே நாளில் சாப்பிட முடியுமா? 6 மாதம் சாப்பிட்ணுன்னா 6 மாதம் வச்சு தான் சாப்பிட்ணும், அப்படி தானே? அப்போ எந்த ஒன்றையும் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. அளவு தாண்டிலாம் நீ ஒன்றும் சாதிக்க முடியாது. உயிருக்கு அப்படிலாம் பெரிய பலம்லாம் கிடையாது. அதனால் பைய தான் கொண்டு வரணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வருவதற்காகத்தான் தோன்றா துணையாக இருந்து எல்லாம் செய்துக்கிட்டு வந்தவன் இப்போ அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்துவதற்கு இப்போவும் நேரில் வரல, குருநாதன் வடிவில் வந்திருக்கிறான். அதனால் அவன்தான் வர வேண்டும்ங்கிறத சொன்னார். அடுத்த பாட்டில் சொன்னார் 43, அருளாவகையால் அருளாவகையால் அருள் புரிய வந்த, அந்த வந்தது அருளாவகையால் அருள் புரிய வந்த. அருள் புரிய வந்தது எது என்றால் திருவருள் குருவடிவில் வந்தது. அருளா வகையால்னா இப்பமும் மறைந்திருந்து நேரே வந்து அருளாமல் குருநாதன் அறிவில் மறைந்து நின்று வருகிறது. அது அருளா வகையால் வந்த, உனக்கு அருள்பாலிக்க வந்திருக்கின்ற பொருளாரியா புவி என்றும் எழுதினார்கள். பொருள் யார் அறிவார் புவி என்றும் பாடங்கள் மாறுபடுகின்றன. எந்த ஒரு நூல்லையும் காலப்போக்கில் பல்வேறு பாடபேதங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். உரையாசிரியர்கள் அதை ஓரளவிற்கு ஆராய்ந்து சில முடிவுகள் செய்து இருப்பார்கள். நம்மளும் அதை பல விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டியதான். அதனால் அருளா வகையால் அருள் புரிய வந்த மானுட சட்டை தாங்கி மறைந்து நின்று, நேராக வராமல் மறைந்து நின்று அருள் புரிய வந்த அந்த அருளை, அருளுக்கு சொந்தமான சிவத்தை, அந்த பொருளை யாரறிவார், புவியில் யாரறிவார் என்று மக்கள் உணரமாட்டார்கள். சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி வரும் பொழுது மனிதர்கள் அவனை உணர்வது கடினம். அது கடினம். குருநாதனாக வந்தாலும் உணர முடியாது. ஏன் அப்படின்னா, மெய்கண்டார் அவதாரம் செய்தார். சகலாம பண்டிதருக்கு குருநாதர் அவர் தான் வந்தாச்சு. சகலாம பண்டிதரும் மெய்கண்டாரும் சந்திக்கிறார்கள். அவ்வாறு சந்திக்கும் பொழுது சகலாம பண்டிதர் மெய்கண்டாரை என்னவாக பார்க்கிறார்? தன்னுடைய மாணவனின் குழந்தைன்னு தான் பார்க்கிறார். ஏன்னா மெய்கண்டாருடைய அப்பா சகலாம பண்டிதருடைய மாணவன். அப்போ பார்க்கிறார், தன்னுடைய மாணவனின் குழந்தையாக பார்க்கிறார். மாணவனின் குழந்தை அப்படி பார்க்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை என்னது? இவன் உன்னுடைய குருநாதன். ஆனால் அதை முதல்ல உணரலை.
அதற்கப்புறம் உணர்ந்த உடனே குழந்தையின் காலில் விழுந்து மாணவராக சேர்ந்து கொண்டார். முதல்ல உணரலை. சுந்தரர் வர்றார். அப்பர் உளவாரம் செய்த இடம் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போக கோவிலை உள்ள மிதித்து செல்வதற்கு அச்சம். ஏன் அப்படின்னா அப்பர் பெருமான் உளவார பணிகள் செய்த இடம். உள்ளே போகிறதுக்கு அச்சமாக இருக்குது. நிறைய இடத்துல அப்படித்தான் உள்ளே போகாமலே போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. உள்ளே பயப்படுறாரு. உள்ளே பண்ண எல்லா கோவில்லையும் வெளியில் சுற்றி மடங்கள் இருக்கும். சித்தவட மடம். அதில் படுத்துட்டார். படுத்துட்டா பெருமான் வந்துட்டார். பெருமான் ஒரு வயோதிக அந்தணராக வருகிறார். வந்தவர் என்ன பண்ணுறார்? சுந்தரர் பக்கத்தில் படுக்கிறார். படுத்தவன என்ன பண்ணார்? காலை கொஞ்சம் நீட்டினார். நீட்டி என்ன பண்ணார்? சுந்தரர் தலையில் கொண்டு வச்சார். சுந்தரர் தலையில் என்னமோ அரிக்குத அப்படின்ன உடனே முழிச்சு பார்த்தாரு. ஒரு அந்தணர் படுத்திருக்கிறார். காலை எங்கே வச்சுருக்காரு? நம்மால் தலையில் வச்சுருக்காரு. நம்மால் ஏற்கனவே சாதாரண ஆள் கிடையாது. அவரெல்லாம் கொஞ்சம் ஆமாம் கோபம் வந்துச்சு. யார் நீ இந்த மாதிரி காலை கொண்டு தலையில் வச்சுக்கிட்டு இருக்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த தலை ரொம்ப மோசமானது. நீங்கள் அதில் இந்த பக்கத்தில் இருக்கவன் கையை வச்சாலே கையாடுறா அப்படின்னு. இந்த தலையில் நம்ம நண்பனாகவே இருக்கட்டுமே, இப்படி தலையில் கை வச்சான்னு வச்சுக்கங்களேன். கையை வச்சு கையாடுறா முதல்ல நம்ம எரிச்சலாக இருக்கும். கையை வச்சாலே எரிச்சலாக இருக்கும். நம்மளே என்னதை வைக்கிறாரு? காலை கொண்டு வைக்கிறாரு. என்னையா நீ இந்த மாதிரி பட்ட? அவர் உடனே முடிச்சு பார்க்க மாதிரி முடிச்சு பார்க்கார். அந்தனர் முடிச்சுக்காரான். இப்போ தான் தூங்கிட்டு இருந்தாராம். இப்போ முடிக்காராம். நாடகம் நடிகை. யார்? ஆமாம். முடிச்சு பார்த்த உடனே அப்படியாப்பா உன் தலையில் காலை வச்சுட்டோன்னு வயசாகிட்டுப்பா, 80 வயசு ஆகிட்டுப்பா. 80 வயசு ஆகிட்டுங்கிற அவருக்கு. யாருக்கு? எனக்கு 80 வயசு ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் கவனிக்கலப்பா. வயது அதிகத்தினால கொஞ்சம் கவனிக்கலை. உன் தலையில் போட்டுட்டோ அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டார் போலுக்கு. சாரி கேட்டாரோ கேட்கலையோ. உடனே சுந்தரர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டார். சரி, பார்த்தாலும் கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கான். அப்போது தன் தலையில் காலை வைத்தவனை பார்த்து கோபத்தோடு பேசிய சுந்தரருக்கு வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்ததா? தெரியல. மானுட சட்டை தாங்கி இறைவன் வரும்பொழுது சுந்தரரே உணரவில்லை என்று சொன்னால் சாதாரண மனிதன் உணர்வானா? சாதாரண மனிதன் உணரமாட்டான், உணர முடியாது. அதனால் சொன்ன உடனே சுந்தரர் பார்த்தார். சரி, கொஞ்சம் வயசானவ மாதிரி தான் இருக்கான். என்ன பண்ணார்? அவர் எந்திரிச்சு போய் ஒரு 15 அடி தள்ளி போய் படுத்துக்கிட்டார். கிழவங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு 15 அடி தள்ளி போயிட்டார். எப்படி 15 அடின்னு என்கிட்ட கணக்கு கூடாது. நான் மேத்ஸ் ப்ரொஃபஸர். ஐ நோ ஒன்லி 15. 15 அடி தான். ஐ நோ கன்ஃபார்ம். எப்படி? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். 15 அடி இல்லையா? நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? நீங்கள் 20 சொன்னால் 20 நீங்கள் ப்ரூவ் பண்ணு. நான் 15 சொல்கிறேன். தள்ளி படுத்துட்டார். படுத்து தூங்கியாச்சு. ஒரு 15 நிமிஷம்தான் ஆகிருக்கும். திரும்பவும் தலையில் என்னமோ வரசு. இப்பவும் முழிச்சு எஞ்சி பார்த்தா அதே ஆள். எந்த ஆள் தான் தலையில் வச்சாங்கதை பார்த்து கோவப்பட்டு அவனை எனக்கு வயசாகிட்டுப்பான்னு சொன்னவனே சரி பரவாயில்ல நான் போய் தள்ளிப்படுத்துக்கிறேன். அவர் சொல்லியிருக்கலாம், கிழவா தள்ளி போய் படியான்னு சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லலை. வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா நம்மளுக்கு தங்கிச்சா பாருங்கள். சுந்தரர் மரியாதை கொடுத்தாருல்ல. மரியாதை கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? திரும்ப 15 அடி எந்திரிச்சு போய் உருண்டு போனாரோ எந்திரிச்சு போனாரோ தெரில. திரும்ப போய் தலை கழிச்சார்.
இப்போ பார்க்குற அதே ஆள், வேற ஆள்னா கூட பரவாயில்ல, அதே ஆள். எப்படியா நீ பாடு 15 அடியும் உருண்டு வந்துட்டியா, இதே வேலையை பச்சா உனக்கு? யாரையா நீ முதல்ல? யாரு? அப்போ அந்த ஆள் கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா, நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் சொல்லிட்டேன். எப்போ சொல்லிட்டேன்? கல்யாணத்தனக்கே சொல்லிட்டேன். ஏற்கனவே நீ யாரு? நீ சிவபெருமானுடைய அணுக்க தொண்டன், இந்த பூமிக்கு வந்திருக்கேங்கிறத நான் உலகத்துக்கு சொல்லிட்டேன். உலகம் பூரா ஒன்று அறியும். நீ சொல்லு, உன் தலையில் ஒருத்தன் காலை வைக்கணும்னா அவன் யாரா இருப்பான்னு உனக்கு தெரியலையோ? மறைஞ்சிட்ட. இன்னும் என்னை அறிந்திலையோன்னார். ஏன்னா அவர் கேட்காரு, ஏண்டா இந்த உலகத்தில் ஓன் தலையில் காலை வைக்கணும்னா அந்த தைரியம் இந்த பூலோகத்தில் எவனுக்காவது வருமாடா? வருமா? வராது. ஏன்? கல்யாணத்தன்னைக்கே தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். வருமா அவர் தலையில் கால் வைக்கிற தைரியம் இன்னொரு மனிதனுக்கு வர முடியாத. அது இந்த பூலோகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியும், உனக்கு தெரியலையா? இன்னும் என்னை அறிந்திலையோ, மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம்தான் கண்ணீர் விட்டு அழுதார். தம்மானை அறியாத சாதியார் உடனே என்று கண்ணீர் விட்டார். அதனால என்னன்னா, இந்த இறைவன் மானுட சட்டை தாங்கி வரும் பொழுது மனிதன் சில நேரங்களில் வந்திருப்பவன் தன்னை ஆட்கொள்ள வந்த சிவம் குருநாதனாக வருகின்றிருக்கிறான் என்பதை மனிதன் உணரமாட்டான். நான் இந்த கதையை ஒரு இடத்துல சொன்னேன். இந்த கதையும் சொல்லக்கூடாது, இந்த வரலாறு, சைவ வரலாறு படிக்க 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 சந்தோஷமான வரலாறு. அதிலே நம்ம ஆள் இருக்கார், சேக்கிழார். அவரை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டா சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது. சந்தோஷம் வேணுமா? ஆமாம், உடனே சேக்கிழாரை கொட்டா போதும். அவர் வாசல்லே காத்தா இருப்பார். கூப்பிட்டா உடனே விழுந்தார். எப்போ கூப்பிட்ணும் வந்துடுவார். வந்தாச்சுன்னா வேண்டிய அளவு சந்தோஷம் கொடுப்பார். அப்போ இந்த வரலாறை சொன்ன உடனே ஒருத்தன் என்கிட்ட, ஐயா சிவபெருமான் பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் ஒருத்தன் தலையில் போய் காலை வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சரியாக படலையேன்னா. ஒருத்தன் தலையில் போய் காலை வைக்கலாமா? தலையில் போய், அது பெருமானாவே இருக்கட்டுமே, தலையில் போய் காலை வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? சரி, ஒரு தரம் தான் வச்சார். அவர் 15 அடி தள்ளி போன பிறகு திரும்ப போய் படுத்து வச்சார். அது எந்த விதத்தில் நியாயம்னு என்கிட்ட கேட்டேன். எந்த விதத்தில்? நீங்கள் எல்லோரும் பெருமானுக்கு சப்போர்ட்டான ஆள். ஆமாம், அது பெருமான் எதை செஞ்சாலும் நியாயம்பீங்க நீங்கள். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கேன். ஏன் பெருமான் செஞ்சால் உடனே நியாயமா? அது நியாயம்னாரு சேக்கிழார். எப்படிப்பா நியாயம்னு சொல்கிறீங்க? அவர் சொன்னார், அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் படுத்து கிடந்திருப்பான்? சுந்தரர் கூட என்ன ஒத்தாள் சுந்தரர் மட்டுமா படுத்திருப்பாரு? எத்தனையோ பேர் படுத்திருப்பாங்கல்ல. வேற யார் தலையிலையும் கால் வைக்காம சுந்தரர் தலையில் ஏன் கால் வச்சார்? ஏனென்றால் அவர்தான், யார்தான்? சுந்தரர் தான் பெருமானுடைய திருவடி என் தலை மீது எப்போது படும் என்ற ஆசையுடன் படுத்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் ஆசைப்பட்டார், விரும்பினார், அதனால கொடுத்தார் திருவடி தீட்சையை. நீ எப்போது எனக்கு தரப்போகிறாய் என்று வேண்டும் தவநெறி என்று கேட்ட சுந்தரர் கல்யாணத்தினக்கே கேட்டார். கைலாயத்திலேருந்து வந்ததெல்லாம் உணர்ந்தவனே சொன்னார், எனக்கு வேண்டும் தவநெறி, வேற எதுவுமே வேண்டாம். அந்த 2 பெண்களை கல்யாணம் பண்ணலாம் நான் விரும்பலை, என்னை கூட்டு போயிருன்னு சொல்கிறார். அப்பேற்பட்டவர். ஆனால் அவர் இந்த பூலோகத்தில் மனித உடம்பில் வந்திருக்கிற எனக்கு நீ உன்னுடைய திருவடி தீட்சை எப்போது தரப்போகிறாய் என்று ஆசையிலேயே அந்த விண்ணப்பத்தை வைத்து கொண்டே இருந்ததால் பெருமான் அவர் தலையில் காலை வச்சாரே ஒழிய வேற அங்கே கூட்டத்தில் இருக்க யாருக்கும் வைக்கலை. இதை சேக்கிழாரும் சொல்லுகிறார், சுந்தரரும் சொல்லுகிறார். உன்னுடைய திருவடி என் தலை மீது எப்போது வைப்பாய் என்று ஆசையால் வாழும்
அறிவிலா நாயேன். நான் காலம்பூரா உன்னை விரும்பிக்கிட்டு இருந்தேன், அது கிடைக்கும்போது அதை உணராமல் போயிட்டேன். யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் காலம்பூரா ஒரு விஷயத்தை விரும்பிகிட்டு இருக்கீங்க, அது கிடைக்கும்போது அது உங்களுக்கு தெரியலை, அப்புறம் 10 நாள் கழித்து சொல்லுதான் தெரிஞ்சா என்ன அப்படின்னா நான் அதை விரும்பி அதான் போன வாரம் உனக்கு அதுதானே அதுன்னா பெரிய சங்கடம். உன் திருவடி என் தலைமீது எப்போது வைப்பாய் என்று ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன்னு சொல்கிறார். யாரை? சுந்தரர் தன்னை சொல்கிறார். இதை இப்படி கொடுக்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு தரம் தான் கேட்டார், ஒரு தரம் பெருமான் கொடுத்தாரு, அப்போ கேட்டதை கொடுத்துட்டாரு. ஆனால் சுந்தரர் உணரலை. யாருப்பா நீ ஏன் தலையில் காலை வச்சேன்ட்டார். அப்போ அந்த திருவடி தீட்சையை சுந்தரர் உணரலைங்கிறதுக்காக 2வது தரம் கொடுத்தார். 2வது தரமும் சுந்தரர் உணரலை. அப்போது 3வது தரம் உணரும் பொழுது பெருமான் அங்கே இல்லை. அதனால் மானுட சட்டை தாங்கி இறைவன் குருநாதனாக வரும் பொழுது பொருளா அறியா புவி, இந்த புவி இப்படி வந்திருப்பது இறைவன் குருநாதனாக வந்திருக்கிறான் என்பதை சில நேரங்களில் உணர மாட்டார்கள். அடுத்த பாட்டில் சொல்றார், பொய் இருண்ட சிந்தை பொறியிலார். 3 குறைபாடுகளை நமக்கு சொல்றார். நம்மகிட்ட உள்ள குறைபாடு 3. ஒன்று என்னன்னாரு? பொய். இந்த பொய்னா என்னன்னாங்க? பொய்னா என்ன சார்? பொய் மெய் 2 விஷயம் இருக்கு. மெய் என்பது மாறாத கடவுள், பொய் என்பது மாறும் தன்மையுடைய உலகம். அப்போ வெறுமன பொய் என்பது மாறும் தன்மையுடைய உலகத்தினுடைய நிலையாமையை உணராமல் அந்த பொய்யின் மீது கொண்ட பாசம், அதான் பொய். அருமையாக மனோசங்கடம் தான் சொல்லுவார். என்னுடைய குருநாதன் எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? என்னுடைய குருநாதன் எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு உண்மை விளக்கம் இருக்கு. பொய்காட்டி அப்படிம்பார், எடுத்தோட சொல்லுவார். அப்போது பொய்யை பொய்யென மனிதன் உணர வேண்டுமானால் பொய் என்பது காட்டப்பட வேண்டும். நீயா உணர மாட்ட. அப்போ பொய் என்பது என்ன என்றால் உலகப்பற்று, மாயை பற்று, அந்த மாயையில் மயங்கி நிற்பது. மாயை மயக்கம் செய்யக்கூடியது. ஏனென்றால் ஆணவத்தின் கலப்பால். இல்லைன்னா மாயைக்கு மயக்கம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்குரிய நிலையும் அதுக்கு கிடையாது. ஆனால் அது ஆணவம்னு ஒன்று கூட இருக்கிறதுனால அந்த சேட்டைகள் நடைபெறும், அது நடக்கும், அது வேறு விஷயம். அப்போ அந்த மாயை பற்றுடைய மனிதன் அவனை பொய்யனர். பொய் என்பது இந்த இடத்துல யாரை சொல்லுகிறார்? உலகப்பற்றுடைய மனிதன். இருண்ட சிந்தை அறியாமையே வடிவான சிந்தை, அதாவது ஆணவத்தால் மறைக்கப்பட்ட அறிவு, மறைக்கப்பட்ட அறிவுடைய மனிதன். அப்போ பொய்ங்கிறது உலகப்பற்றுடைய மனிதன். இருண்ட சிந்தை ஆணவத்தால் அறிவு மறைக்கப்பட்ட மனிதன். பொறியிலார் என்பதற்கு பக்குவம் இல்லாதவன் என்று பொருள் எழுதினார்கள். அதாவது இறைவனுடைய அருளை உணரும் பக்குவம் இல்லாதவன்.
குருநாதனாக வந்திருப்பவன் இறைவன்தான் என்று உணரக்கூடிய பக்குவம் அற்றவன் பொறியியலார். வேறு சிலர் எழுதினார்கள், பொறி என்ற சொல்லுக்கு ஊழென்றும் பொருள் கொள்ளலாம் என்று சிலர் எழுதினார்கள். நமக்கு தமிழ் தெரியாது, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏதாவது தெரிஞ்சால் தானே கவலைப்படும். நமக்கு தமிழ் தெரியாது, அதை பெருமையோடு சொல்லிக்கிறது தான் நம்முடைய கேவலமான நிலை. தெரியாதுன்னு நினச்சிருக்கேன், கூட படிச்சிருக்கணும். ஆனால் நானும் தெரியாதுன்னு சொல்லியே காலத்தை ஒப்பேற்றிக்கிட்டே இருக்கேன். இருக்கட்டும், பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அதை ஊழென்று கொள்ளலாம் என்றும் அந்த நல்லூளை பெறாதவர்கள் எப்படி எடுத்தாலும் சிறப்பாக இருப்பது பக்குவமற்றவர்கள் என்பது கொஞ்சம் ஆனந்தராஜன் ஐயாவுடைய உரை சற்று இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் நல்லா கை கொடுக்குது. 3 விஷயம் சொன்னார். உலகப்பற்றுடைய மனிதனாகவும், ஆணவத்தால் அறிவு மறைக்கப்பட்ட மனிதனாகவும், இறைவன் குருநாதனாக வரும்பொழுது குருநாதனாக வந்திருப்பது திருவருள் வடிவம் இறைவன் என்பதை அறிகின்ற பக்குவம் அற்றவனும். இந்த 3 குறைபாடுடைய மனிதன் போதம் ஆம் மெய் இரண்டும் காணார். இறைவன் மானுட சட்டை தாங்கி வரும் பொழுது அந்த வடிவம் திருவருள் என்பதையும், அந்த போதம் என்பது ஞானம், அந்த ஞானமாகிய அருளையும், அந்த ஞான வடிவாகத்தான் இந்த குருநாதன் வந்திருக்கிறான் என்பதையும் உணரமாட்டார்கள். 2 விஷயத்தை உணரமாட்டார்கள். அந்த திருவருளாகிய ஞானத்தை உணரமாட்டார்கள். அந்த ஞானம்தான் இப்பொழுது குருவடிவாக வந்து நம் முன்னால் நிற்கிறது என்பதையும் மிக காணார், முற்றிலும் அறிய மாட்டார்கள். எனவே குருநாதனை அறியாத மனிதர்களும் இருப்பார்கள். ஏர் அப்படி இருக்கிறார்கள்? அதற்கு 3 காரணங்களை பட்டியலிடுகிறார். குருநாதன் அவனுடைய திருவருள் ஞானத்தையும், அவன் வந்திருப்பவன் சிவனே நம்மை ஆட்கொள்ள வந்திருக்கிறான் என்பதை அறிய மாட்டார்கள். யார் அறிய மாட்டார்கள்னார்? 3 விதமான குறைபாடுடைய மனிதன் அதை உணரமாட்டான். 1 பொய். பொய் என்பது மாயை பற்றுடைய மனிதன். 2வது இருண்ட சிந்தை. இருண்ட சிந்தை என்பது என்ன சொன்னேன்? ஆணவத்தால் அறிவு மறைக்கப்பட்ட மனிதன். பொறியிலார் என்று என்ன சொன்னேன்? பக்குவமற்றவன். பக்குவமற்றவன் ரொம்ப, அதாவது ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் இது மாதிரியெல்லாம் நமக்கு அருளாளர்கள் லிஸ்ட்டை தான் இவங்களெல்லாம் வைக்கணும். நம்ம இப்படியெல்லாம் எழுத்துக்களையும் சொற்பொழிவுகளையும் தரலைன்னா நம்மெல்லாம் என்ன இருப்போம்? ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு. ஆனந்தராஜன் ஐயா அங்கே வந்திருக்காங்களா? ஆனந்தராஜன் ஐயா அங்கே வகுப்பு இடத்த வந்திருக்காங்களா? வந்திருக்கணுமே, வரலையோ தெரில, எனக்கு தெரில. அவங்களாம் எங்களுக்கு அப்போமே சொல்லி கொடுத்தாங்க. எப்போ சொல்லி கொடுத்தாங்க? ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அவ்வளோதான் ஆகுது. அப்போ உங்களுக்கு வயசு என்னன்னு கட்டக்கூடாது. நீங்கள் இப்போ சித்தாந்தம் படித்தது 40, இப்போ வயசு ரொம்ப அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இறைவன் தந்தான். ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன அப்படின்னா, நல்ல பல விஷயங்களை எல்லாம் இறைவன் எனக்கு தந்தான். சந்தோஷத்தை தந்தான். என்ன மாதிரி சந்தோஷம்? நல்ல சந்தோஷங்களை தந்தான். அதான் ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. சில விஷயங்களை தரலை. ஒருவேளை அவை எனக்கு தேவையில்லை என்று அவன் நினைத்திருப்பானாயிருக்கும். நான் தேவைன்னு நினைச்சேன், அவன் தேவைன்னு நினைக்கணும். அவன் நினைக்கலாம், நாம் என்ன பண்ண முடியும்? பொய் இருண்ட சிந்தை புரியிலார். போதம்னா ஞானமாகிய அருள். ஆம்மை, அந்த அருள்தான் இப்படி குருவடிவம் கொண்டு வந்தது. இந்த இரண்டையும் மிக காணார், முற்றிலுமாக அறிய மாட்டார்கள் என்று குருநாதனை உணராத தன்மை உடைய உயிரினுடைய குறைபாடுகள் 3 குறைபாடுகள். 1
மாயை பற்று, இன்னொன்று ஆணவம், இன்னொன்று பக்குவமற்ற நிலை. பாடல் எண் 45. இந்த குருநாதன் ஏன் மானுட சட்டை தாங்கி ஒரு மனிதன் வடிவில் ஒளிந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஒளிந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? குருநாதன் முதல்ல ஒரு மனிதன் குருநாதனை பார்க்கும் பொழுது குருநாதன்னு தெரியாமலே தான் பார்க்குறான். ஏதோ நம்ம ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளைன்னு தான் பார்க்குறான். அப்படி பார்ப்பதால் இயல்பாக பழக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, பழக ஆரம்பிக்கிறான். அப்படி பழக ஆரம்பித்து பழக பழக பழகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக குருநாதனுடைய மேன்மையை உணர்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றான். இதா ஏன்னா இந்த உயிருக்கு எந்த ஒரு பக்குவமும் மெதுவாக தான் வரும். இதா இப்போ டப்புன்னு அந்த இடத்துல ஒரு ஆள் கதவை தட்டுறார். சாருங்கார். நம்ம ஐயா தனபாலன் ஐயா போய் கதவை திறக்கிறாங்க. நேராக வாரார். யார் வாரா? பெருமான் வரார். எப்படி வர்றாரு? விடை ஏறி வர்றார். படியில் ஏறிட்டு விடை ஏறி உள்ளே வந்தார். நல்லா படிச்சிட்டீங்க, வாங்க போகலாம். உடனே என்ன சொல்லுவோம்? சாமி, நாங்கள் இப்போ தானே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 14 சாத்திரம் படிக்க வேண்டியிருக்கேன், இப்போ என்ன அவசரம்? நீங்கள் அப்படி போயிட்டுருங்க, நாங்கள் பின்னாலே பாருங்க வந்துடுவேன். நீங்கள் போங்க சாமி, எனக்கு பின்னால் பாருங்க. இம்பிட்டு படிக்கோமே. காலைல எழுந்தோடனே பெருமான் தெய்வ வடிவில் வந்தனன்னு வாரையான்னு கேட்டால் போகக்கூடிய பக்கம் வந்துட்டா. உங்களுக்கு வந்துட்டோனோ, எனக்கு வரல, எனக்கு வரல. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இதே மாதிரி பெருமான் வந்துட்டான். பெருமான் வந்தவுடனே சின்ன பிள்ளைகளே அவன் சொன்னான், என் கூட யாரெல்லாம் வரான்னா. அந்த பிள்ளைகளுக்கு பெருமானும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன தருவேன்னா சாக்லேட்டு, ஒரு பையன் சாக்லேட் தருவேனா, எல்லோரும் கிளம்பிட்டான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் அழுதுகிட்டே இருக்குது, வரமாட்டேன். ஏம்மா வரமாட்டேங்க? அழுது, வரமாட்டேன்னு அழுது. அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, பள்ளிக்கூடத்தில் வந்து யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது பெருமானுக்கும் பொருந்தும். அப்போது குருநாதன் முதலில் தன்னை குருநாதனாக அறிமுகப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் உன்போல் மனிதன்தான், என்னோடு நீ பழகலாம் என்று பழகித்தான் தன் குருநாதன் தன்னுடைய வேலையை தொடங்குகிறான். அதனால் இதை ஒரு உதாரணமாக சொன்னார். பார்வை விலங்குன்னார். இந்த சர்க்கஸில் திடீர்னு கொஞ்சம் சிங்கம் குறைஞ்சி போகும், எல்லா சிங்கமும் எஸ்கேப் ஆகிட்டு அல்லது இறந்து போச்சு. அப்போ அங்கே நடத்தும், சார் நம்ம இதில் சிங்கமே இல்லை சார், ரொம்ப குறைஞ்சி போச்சு, 1-2 தான் இருக்குது, அதுவும் ரொம்ப வயசான சிங்கமாக இருக்குது, நல்லா சாப்பிட மாட்டேக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கூட 2 சிங்கத்தை பிடிச்சிருங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான்? சிங்கம் பிடிக்க போவான். எப்படி போக முடியும்? ஏன்னா கார் எடுத்துகிட்டு போய் சிங்கம் பிடிச்சிட்டு வந்து தூக்கிட்டா வந்துட முடியுன்னு அப்படியே போயிடுவேன். அப்போ என்ன செய்யறான்? ஏற்கனவே இந்த கழட்டு சிங்கம் இருக்குல்ல, இதை கொண்டு போய் அங்கே காட்டில் விட்டுட்டு ஒளிஞ்சு கிடப்பானுங்க. இது பழகின சிங்கம். இது ரொட்டியையும் பிஸ்கட்டையும் திங்கிற சிங்கம். இது போட்டதை திங்கிறது. வேட்டையாடி மானையும் மிருகங்களையும் விரட்டி பிடித்து கொன்று தின்று அந்த ஆற்றலுடைய சிங்கம் இது இல்லை, இது சாப்பாட்ட சிங்கம். ஆனால் அந்த ஆற்றலுடைய சிங்கம் ஒன்று வரும். இதை பார்த்த உடனே தன் இனம், ஆனால் வேறுபாடு தெரியாது. என்ன வேறுபாடு தெரியாது? வந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்ற சிங்கம், இது பித்தளை தட்டில் போட்டதை திங்கிற சிங்கம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு.
ஆனால் இது பழக ஆரம்பிக்கும். இது பழக ஆரம்பித்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிங்கத்துக்கு சிக்னல் காட்டுவான், வான்னு அவன் காட்டுவான். இது கிளம்பிடும். இது கிளம்பினோடனே இந்த பழகின சிங்கம் கிளம்பினோடனே புது சிங்கம் இருக்குல்ல, அவன் அப்படியே கூடயே வருவான், ஆமக்கு நாட்டி உள்ளே போட்டுருவான். இதுக்கு பேர் பார்வை விலங்கு என்று சொல்வார்கள். அப்போது பார்வையன மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக்கானா புவி குருநாதன. அவன் இப்படி மானை காட்டி மானை பிடிப்பது போல மனிதனை காட்டி மனிதனை பிடிக்க வந்தது. மனித உருவில் இவன் வருகிறான், மாணவனோடு பழகுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக மாணவனை தன்வசப்படுத்துகிறான் குருநாதன். அவனுடைய பக்குவத்தை உயர்த்தி அதன் பிறகு அவனுக்கு தன்னோடு அவனை அழைத்து சென்று விடுகிறான். அதனால் பார்வை விலங்கு, அதற்கு தீவகம் என்ற ஒரு பெயர் உண்டு என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த இறைவன் வருகிறான். இதுவரை இறைவன் வருவதை பற்றியெல்லாம் சொன்னார். இப்போ அவனுடைய அவசியத்தையும் சொல்லுகிறார். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்டத்தவீர். எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு, எவனுக்கு எந்த ஒருவனுக்கு எவை தெரியுமோ, எந்த ஒரு கலை தெரியுமோ, அவ்வ அந்த கலையை தமக்கு நாம் அறிய வேண்டுமானார். எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு, எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்குன்னர். என்ன அப்படின்னா, உலகத்தில் பல்வேறு விஷயங்கள், கலைகளை எப்படி கற்றுக்கொள்கிறாயினார். எந்த ஒரு கலையும் நீ கற்றுக்கொள்கிறாய். எப்படி கற்றுக்கொள்கிறாய்? துப்பாக்கி வச்சு சுடணும்னு கற்றுக்கிறாய். துப்பாக்கி வச்சு சுடணும்னு கற்றுக்கிட்டால் யார்கிட்ட போய் கற்றுக்கணும்? சுடறதுக்கு கற்றுக்கிடணும். புரிஞ்சா? யார்கிட்ட போய் கற்றுக்கணும்? துப்பாக்கி வச்சு சுடுதவனை போய் கற்றுக்கணும். தோசை சுடுதவனை போய் கற்றுக்க முடியாது. துப்பாக்கி வச்சு ஏற்கனவே யாரும் சொல்லணும். இல்லைன்னா என்ன, முதல்ல இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு இவங்க இருப்பாங்க, ஏற்கனவே மிலிட்டரியில் இருக்கவன். அவன்கிட்ட கொண்டு போய் 2 பேரை விட்டுருவாங்க. இவனுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு, அவன் துப்பாக்கி சுடுறதில் ரொம்ப பெரிய கிங்கு, பயிற்சியாளர். அவன்கிட்ட கொண்டு போய் ஒருத்தனை விடுவாங்க, இவனுக்கு கொஞ்சம் சுட சொல்லி கொடு அப்படின்னு. அப்போ அவன் எய்த்தால ஒரு போர்டர் இருக்குது பாரு, கையில் துப்பாக்கி, எப்படி எல்லாம் சொல்லித்துருவான். சொல்கிறது இப்போ சுடுதியா அப்படிம்பா, சுடு அப்படிம்பா. இப்போ இந்த பயிற்சி கொடுக்க வந்தவன் கேட்பான், குறி வச்சுட்டியாம்பான். புரிஞ்சா? ஆமாம் குறி வச்சுட்டேன்பான். எந்த இடத்துல குறி வச்சுருக்கேன்பான்? அங்கனேம்பான். அங்கே போய் அவன் நிற்பான். இப்போ சுடும்பான். ஏன்னா அந்த ஒரு இடத்த தவிர எங்கே வேணாலும் சுட்டு போடுவான். அதனால் இவன் சேஃபர் சைடு எதுன்னா, நீ எங்கடா குறி வச்சுருக்கேங்கப்பா, அந்த இடமா அங்கே போய் நின்றுக்கிடுவான். ஏன்னா அந்த ஒரு இடத்த தவிர 360 டிகிரியில் எங்கே வேணாலும் சுட்டு போடுவான். பயம். அப்போ இவன்கிட்ட போய் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கலையை நீ கற்றுக்கொள்ள விரும்புனா, அந்த கலையில் தேர்ச்சி பெற்றவன்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். என்ன பண்ண முடியும்? தானாக எந்த கலையும் வராது, ஒன்றுமே வராது. நடக்கிறது கூட அம்மாலாம் சொல்லி கொடுத்தாங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை. எவனுக்கு எவை தெரியும், எந்த ஒருவனுக்கு எந்த ஒரு கலை தெரியுமோ அவ்வ அந்த கலையை தமக்கு நீ அறிய வேண்டுமானால் அவனை வேண்ட, அவனை துணைக்காக கொண்டு அவன்கிட்ட தான் அந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி எமக்கு ஞானத்தை விரும்பும் எமக்கு தவிர் என் அந்த ஞானத்தை உணர்த்துவதற்குரிய குருநாதனை அண்டி நின்றுதான் பெற முடியும். அப்போ எந்த ஒன்றையும் ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு மனிதன் அந்த கலையில் சிறந்தவனை அணுகி அவனிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். அதை போல
ஞானத்தை பெற விரும்பும் மாணவன் அந்த ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற குருநாதன், அந்த குருநாதன் அவசியம் என்பதை எங்கே உணர்த்துகிறார். குருநாதன் எப்படி ஒளிந்து வருவான் என்பதெல்லாம் முதல்ல சொன்னார். அவன் பார்வை விலங்காக வந்ததெல்லாம் சொன்னார். மக்கள் அவனை அறிய மாட்டார்கள் என்று சொன்னார். பொய், இருண்ட சிந்தை, பொறியிலார் இவர்களெல்லாம் குருநாதனை உணரமாட்டார்கள் என்றெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி வந்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், குருநாதன் இல்லாமல் உனக்கு ஞானமில்லை. அதனால் இதைத்தான் மெய்கண்டார் 8வது சூத்திரத்தில் சொன்னார், இந்த குருநாதன் இல்லாமல் ஞானம் கிடைக்காது. அடுத்த பாட்டு. இப்போ என்ன ஒன்று கேட்டாங்க அப்படின்னா, ஞானத்தை வழங்க போகிறது யார்? குருநாதன். குருநாதன் வடிவில் நின்று உண்மையில் ஞானத்தை வழங்க போகிறது யார்? சிவபெருமான். அப்போ சிவபெருமானை நேரில் வழங்கிட வேண்டியதானர். ஏன் இப்படி ஒரு குருநாதன்கிற ஒரு இதில் வந்து வழங்கும்? அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அப்படி செய்ய சகலருக்கு நமக்கெல்லாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியத்திற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிட்டு, பாம்பு கடித்த உடனே அந்த காலத்தில், இப்போம்னா ஒரு வாரமாக ஆஸ்பத்திரியில் போட்டு ஏகப்பட்ட இன்ஜெக்ஷனை போட்டு டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுவான். ஆனால் அந்த காலம் காப்பாற்றிடும். அவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்து மாந்திரீகன் இருக்கிறான். நேராக அவன்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு வாழ்னா அவன் பார்வை பார்க்கிறான், அந்த பாம்பின் விஷத்தை முறிக்கிறான். அது அந்த மாந்திரீகன் கீரி மந்திரம் கற்றவன். அந்த கீரி மந்திரத்தை அவன் வந்து தியானித்து அந்த 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 மந்திர ஆற்றலால் அந்த விஷத்தை முறிக்கிறான். இது அந்த மாந்திரிகன் செய்வான். கீரி மந்திர உபாசனை பண்ணக்கூடியவன் தெரியும், இவன் கீரி மந்திரத்தை வந்து இது பண்ணக்கூடியவன்பா. அதனால் அந்த கீரி மந்திரம் இது பண்ணி, அதனால் என்ன பண்ணிடுவான், பாம்பின் விஷத்தை அவன் எடுத்துடுவான். எல்லாருக்கும் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு பையில் பாம்பு கடிச்சிட்டுது. உடனே எல்லாரும் அங்கே தூக்கிட்டு ஓடனான். எங்கே தூக்கிட்டு ஓடனா? மாந்திரிகன்ட்ட. அவன் வெளியூர் போயிட்டான். அதனால் பக்கத்தில் ஒரு புத்திசாலி சொன்னான். என்ன சொன்னான்? இலங்கவா, அவன் வெளியூர் போயிட்டானே. அவன் என்ன செஞ்சான்? கீரி மந்திரம் தானே, பழிச்சுன்னு போய் ஒரு கீரியை பிடிச்சிட்டு வந்தான். குடிச்சிட்டு வந்து பாம்பு கடிச்சவன் மேலே விளையாட விட்டான். கீரி மந்திரத்தை வச்சு தானே அவன் பண்ணுறான். கீரியாக தன்னை பாவித்துத்தானே அந்த விஷயத்தை முறிக்கிறான். கீரியவே தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து மேலே விளையாட விட்டாலும் விஷம் போகாது. அப்போ கீரியே வந்தாலும் விஷம் போகாது. என்ன வர வேண்டியிருக்கு? அந்த கீரி மந்திரத்தை ஒருவன் தியானிக்கும் பொழுது அந்த மந்திரத்திற்கு ஆற்றலை தருகின்ற ஒரு அதி தெய்வம் அந்த வேலையை செய்யும். அப்போ கீரி, மந்திரம், அதிதெய்வம் 3 விஷயம் இருக்கு. அப்போ கீரி மந்திரத்தை உச்சரிக்கிற அந்த மாந்திரிகன் அவனுக்கு ஆற்றலை தருவது யார்னா, அந்த கீரி மந்திரத்திற்கு ஆற்றலை தருகின்ற அதிதெய்வம். அதுதான் பண்ணுது. அதனால் நேர கீரியை கொண்டு விட்டாலும் பண்ண முடியாது. அதை போல இந்த சிவயோகம் பாவனையில் நிற்கிற குருநாதன் ஞானத்தை வழங்குவான். அப்போ அவன் ஞானத்தை வழங்கும் பொழுது அந்த ஆற்றலை, கிரிமந்திரத்தை உபாசனை பண்ணுறவனுக்கு அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரத்தால் இந்த பாம்பின் விஷத்தை முறித்தது அந்த கீரி மந்திரத்திற்குரிய அதிதெய்வம். அதை போல குருநாதன் சிவோகம் பாவனையில் நிற்கிறான். சிவம் அகம். அவன் அகத்தில் சிவத்தை தியானித்து நின்று இப்பொழுது குருநாதனாக உபதேசிக்கும் பொழுது அந்த ஞான உபதேசத்தை செய்வது யாராக மாறுகிறான்? சிவமாக மாறுகிறான். அப்படித்தான் அவன் வர முடியுமே ஒழிய கீரியே நேராக வந்தாலும் அது வராது என்பதை சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாரு. விடம் நகு 47, பாடல் 47. விடம் நகுலம், நகுலம்னா கீரி.
பாம்பு கடித்த விஷம் நகுலம் மேவினும், அவன் மேலே பூரா கீரியை போட்டு விளையாட விட்டாலும் போகாது, அந்த நஞ்சு விலகாது. ஆனால் மெய்ப்பாவகனின் மேலும், மெய்ப்பாகவகன் என்பது கீரிமந்திரத்தை உச்சரிக்கிற மாந்திரீகன், அவனால்தான் அது போகும். கடனில் அதுபோல இருள், முதல்ல சொன்னது உதாரணம். என்ன உதாரணம்? பாம்பு, கீரி மந்திரம். அவ்வளவு. இப்போ அந்த விஷம் கீரி மாந்திரீகன். இப்போ இங்க விஷம் என்பது ஆணவம். இருள் போவது, அந்த ஆணவமாகிய விஷம் போகணும்னா இவன் கண், அந்த மாந்திரிகன் பார்வையில் தானே அந்த பாம்பு விஷம் போச்சு. அதை போல சிவோகம் பாவனையில் நிற்கிற குருநாதனுடைய பார்வையால் ஆணவம் நீங்கும். எப்படி மாந்திரிகன் பார்வையால் விஷம் நீங்கியதோ, அதற்கு காரணம் அவன் உச்சரித்த மந்திரம். அப்போ இங்கே குருநாதனுடைய மந்திரம் என்னவாக இருக்கிறதுன்னா, சிவமந்திரம் சிவோகம் பாவனையில் நிற்கிறான். இவன் சிவோகம் பாவனையில் நின்று மாணவனை பார்க்கும் பொழுது, தீட்சை செய்யும் பொழுது அந்த ஆணவம் வலி இழக்கிறது. பார்வை முதலே சொன்னோம். அருணசிவ சாலாம பண்டிதர் வந்துட்டார். மெய்கண்டார் பரஞ்சோதி முனிவற்றை பெற்ற ஞானத்தை மாணவர்களை உட்கார வச்சு உபதேசம் பண்ணிகிட்ருக்கார். இவருக்கு சகலாம பண்டிதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் குழந்தை பிறக்காமல் இருந்த தம்பதியர் தன்னுடைய குலகுருநாதராகிய சகலாம பண்டிதர்கிட்ட முறையிட்டார்கள். தேவாரத்தில் கயிறு சேர்த்து பார்த்தார். திருவெண்காடு பதிகம் வந்தது. அதனால் எவ்வாறு சிவத்தை முறையாக வழிபட்டால் கிடைக்கும் என்ற ஒன்றை சொன்னார். என்ன பாட்டு? பேயடையா பிரிவெய்தும், அதாவது சலாம பண்டிதர் முன்னால் அச்சுத கலப்பாளரும் மனைவி உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை பேர் இல்லை, குழந்தை இல்லை, நல்ல பழுத்த சிவனடியார்கள், குழந்தை இல்லை. விதி என்ன? குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா என்று சகலாம பண்டிதர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்பொழுது ஒரு பழக்கம், தேவாரத்தில் கயிறு சார்த்தி பார்ப்போம். அதனால் தேவார இதெல்லாம் எடுத்து வச்சு, ஓலைச்சுவடிகளை எடுத்து வச்சு முறையாக பூஜை செய்கிறார்கள். சிவத்தை தியானிக்கிறார்கள், ஓலைச்சுவடிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். பூஜை செய்து சலாம பண்டிதர் ஒரு இதை எடுக்கிறார். திருவெண்காடு பதிகம் வருகிறது. அதில் 2வது பாடல், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர். பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர். ஐயுற வேண்டாம் ஒன்றும், நீ சந்தேகப்படவே வேண்டாம், பிள்ளை பேர் உனக்கு உண்டுன்னு வருது. ஆனால் ஒரு சிக்கல் இங்கே நமக்கு. என்ன சிக்கல் வந்துட்டுனா, சாமி தேவாரத்தில் கயிறு சேர் பார்த்தீங்க, ஞானசம்பந்தோட திருவெண்காடு பார்த்தீங்க, முதல் 2 வரி சரியாக சொல்லுது. ஆனால் குழந்தை பேர் இல்லையே. அங்கே தான் நம்முடைய திருமுறை, அது பலன் திரும்பதிகமாக நம்ம பார்க்குறோம் அல்லவா, அது சொல்லுது உனக்கு குழந்தை பேர் உண்டுன்னு இதில் வருது. அப்போ இவ்வளோ நாளும் இல்லையா? இவ்வளோ நாளும் இல்லைன்னா ஏதோ ஒன்று தடை செய்கிறது. அது உன் தலைவிதி குழந்தை தராமல் தடுக்குது. உன் தலையில் அது எழுதப்பட்டிருக்கிறது போலும், இந்த பிறவியில் உனக்கு குழந்தை இல்லை என்பது உன்னுடைய தலைவிதியாக இருக்கலாம். அதனால தான் உனக்கு இவ்வளோ நாள் குழந்தை கறக்கலை. அப்போ தலைவிதின்னு விட்டுற வேண்டியதானான்னாரு. எல்லாவற்றையும் அப்படி தலைவிதி என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் திருமுறை எதற்குன்னு கேள்வி வரும். எதுக்கியா திருமுறை?
தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது என்பதனால தான் திருமுறை இன்றும் நிலவி நிற்கிறது. அதில் சொல்கிறாரு, வேயனதோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே. எப்பா, உனக்கு இதுவரை குழந்தை பேர் இல்லைன்னா அதுக்கு காரணம் தீவினை. நீ அந்த தீவினை தீரணும்னா நீ என்ன செய்ய? திருவாடுங்காடு சென்று முக்குள நீரில் வழிபட்டு முறையாக கணவன் மனைவியும் சோ வழிபாடு செய்யுங்கள் என்று அதில் வருது. இதை சாலாம பண்டிதர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், இது ஞானசம்பந்தருடைய வாக்கு பலிக்கும். கணவன் மனைவியும் போங்க, திருவெண்காடு போங்க, முக்குள நீரில் வழிபடுங்க, முறையான சிவ வழிபாடு செய்யுங்க, குழந்தை இருக்குன்னு வருதுப்பான்ட்டு அனுப்பிட்டார். அவங்கள அனுப்புனவர் சாலாம பண்டிதர் ஊரில் இருக்க மாட்டார். அவர் தலையாத்திரை அவர்களையும் போயிட்டார். 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு ஒருத்தருக்கு தெரியாது. அப்போ என்ன, செல்ஃபோனை வச்சு ஹலோ ஹலோ ஹலோன்னுட்டு இருக்காங்க. இன்டர்நெட்டு 199 பேக்கேஜாக போட வேண்டியிருக்கு. ஒன்றும் வேண்டாம், இல்லை தேவையே இல்லாத காலம். இன்றைக்கி தேவைகள் அதிகமாகிவிட்டன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க அங்கே போயிட்டாங்க, வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு தொடர்ந்து நடக்கிறது. ஒரு நாள் அவருடைய கனவுல இறைவன் தோன்றுகிறான். தோன்றி ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த பிறவியில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடையாது என்று தலைவிதி. அதை எழுதுனது நான் தான். யார்? சிவபெருமான். நான் தான் எழுதுனேன். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம், நான் எழுதுனா மாற்ற மாட்டேன். ஆனால் இப்போ நீ எனக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணிட்ட. பெருமான் சொல்கிறார், என்ன சிக்கல்? ஞானசம்பந்தருடைய பதிகத்தில் சொல்லி இருக்கிற விஷயத்தை நீ நம்புகிறாய். அது மட்டுமல்ல, அதில் சொல்லி உள்ளது போல வழிபாடும் செய்கிறார். இப்போ எனக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணிட்டேன். நீ சாலாம பண்டிதர் சொல்லும்போது, சார் அதெல்லாம் எங்கே சார்னு போயிருந்தேன்னா பிரச்சனை இல்லை. நீ திருமுறையை நம்பாமல் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. சரி, நம்பினதான் நம்பின, அதோடு விட்டுருக்கலாம். அதில் சொல்லியிருக்க மாதிரியே வழிபாட்டையும் செஞ்சுவிட்டேன். இப்போ எனக்கு சிக்கல். யாருக்கு சிக்கல்? எனக்குன்னா எனக்கு இல்லை. ஆமாம், அது வேறு. உங்களுக்கு என்ன சார் சிக்கல் அப்படின்னு நீங்கள் உடனே கேட்டக்கூடாது. அவருக்கு என்ன சிக்கல்னா, பெருமானுக்கே இப்போ பரிதவிக்கிறான் மனுஷன். பாவம். என்னென்னா, தலைவிதி இவன் தான் எழுதுனா, மாத்திர பழக்கம் கிடையாது. அதுபடி விட்டுட்டா குழந்தை பேரே இல்லாமல் போயிடும். அது பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனால் அது என்ன சிக்கல் வருதுன்னா, ஞானசம்பந்தருடைய வாக்கு தோற்றுவிடும். நாளைக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் திருமுறையை நம்பாது. அதனால் அவன் பார்த்தான், என்ன செய்யலான்னு யோசித்து பார்த்தான். அவன் சொன்னான், நீ ஞானசம்பந்தருடைய பதிகத்தை நம்பியதாலும் அதில் உள்ளது போல நீ சிவ வழிபாடை சிறப்பாக செய்ததாலும் நானே எழுதிய விதியை நானே மாற்றுகிறேன். உனக்கு ஒரு சொல்லுங்களேன், என்ன தெரிஞ்சிருப்பார்? உனக்கு ஒரு குழந்தை தருகிறேன் என்று சொல்லலை. என்ன சொன்னார்? அங்கதான், உனக்கு ஞானசம்பந்தரை போல ஒரு குழந்தை தருகிறேன். எப்படி சொன்னார்? ஞானசம்பந்தரை போல ஒரு குழந்தை தருகிறேன். எனவே ஞானசம்பந்தரை போல ஒரு குழந்தை பெருமானால் தரப்பட்டு இந்த மண்ணில் அவதாரம் செய்தது மெய்கண்டாராக. அன்று ஞானசம்பந்தருக்கு என்ன பணி இருந்ததோ அந்த பணியின் தொடர்ச்சியை மெய்கண்டார் செய்தார். அதனால இவன் கண் அதில் எதுக்கு சொன்னா, இப்போ இப்படி பிறந்தவர் நம்முடைய பிறந்தவரில் அவதாரம் செய்தவர் மெய்கண்டார். இதெல்லாம் நடந்து போச்சு. இவங்க இங்கே வந்துட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு.
பரஞ்சோதி முனிவர் ஆகாய மார்க்கமாக வந்து இவருக்கு தீட்சை பண்ணி ஞானத்தை உபதேசிச்சிட்டாரு. தான் பெற்ற சிவஞானத்தை குழந்தை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத சேலம் பண்ணியிருக்கு. அவர் பாடி காசிக்கு எங்கெல்லாமோ போயிட்டு ஆறார் ஊருக்கு வந்துட்டார். வந்தோடனே எல்லாரும் சொன்னாங்க, சந்தோஷப்பட்டார். பா நல்ல வேலைடா, பெரிய சந்தோஷம், குழந்தையை பார்க்கறதுக்கு வாரார். ஏன் நாம் சொல்லி பிறந்த குழந்தை தானே. இப்பவும் பார்த்திங்கன்னா திண்ணையில் பெருசுகள் உட்காந்துருக்கும், 80 வயசில் உட்காந்துருக்கும், கண்ணும் தெரியாது காலும் நடக்காது. உட்காந்துட்டு அங்கே ஒரு சின்ன பையன் வருவான். நீயா நீ மாணிக்கம் பேரனா, நான் பார்த்து பிறந்த பையன் அப்படின்னு. அது ஒரு சந்தோஷம். நான் பார்த்து பிறந்தேன். அது மாதிரி இவர் நாம் சொல்லி பிறந்த குழந்தை. அவர் தானே சொன்னார், இந்த மாதிரி தேவாலயத்தில் கயிறு சார்த்தி பார்ப்போம், இதெல்லாம் சொல்லி இந்த குழந்தை இங்கே அவதாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தவரே அந்த சகலாம பண்டிதர் அல்லவா. அவர் எனக்கு அப்படி சொல்லலைன்னா குழந்தை கிடையாதே, நமக்கு சிவஞான போதம் கிடையாது. அதனால் அவருக்கு அந்த ஆர்வம், குழந்தையை பார்க்கணும். வந்தால் இந்த குழந்தை பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னா எப்பொழுதும் சகலாம பண்டிதர் வந்தால் எல்லாரும் எந்திரிச்சு போய் ஐயா வாங்க தலையாத்தெல்லாம் நல்லா இருந்தான்னு கேட்பான். இப்போ என்னன்னே தெரில, இந்த மலேசியாவில் இருக்க மக்கள் மாதிரி அன்றைக்கி இருந்த மக்களும் பாடத்திலே இன்வால்வ் ஆகிட்டாங்க. அதனால வெளியே என்ன நடக்குன்னே தெரியல, நேரத்தையும் பார்க்கல, இட்லி காத்துக்கிட்டு இருக்கிறதும் புரியலை, பாடத்தில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. அதனால் இவரை யாரும் மதிக்கலை. அதனால் இவர் வந்தவரே கொஞ்சம் அந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு மெய்கண்டாரை பார்த்து அவர் கொஞ்சம் காது கொடுத்து கேட்காரு. மெய்கண்டார் ஆணவங்கிற சப்ஜெக்டை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கார், ஆணவத்தை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்காரு. அதனால் இவர் கேட்டார், ஆணவத்தின் இயல்பு யாது என்று கேட்டார். அதுவரை இந்த குழந்தையை தன்னுடைய மாணவனின் குழந்தையாக மட்டும்தான் சகலாம பண்டிதர் பார்த்து கொண்டிருந்தார். இந்த கேள்வியை கேட்ட உடனே மெய்கண்டாருங்கிற குழந்தை இப்படி பாடம் எடுத்திருந்தது, தலையை தூக்குச்சு. இப்படி தலையை தூக்கி யாரை பார்த்தது? சகலாம பண்டிதரை பார்த்தது. இருள் போவது இவன் கண். இங்கே சொன்னார், இருள் போவது இவன் கண். என்ன? இவன் கண் பார்வை அந்த சகலாம பண்டிதரிடமும் இன்னும் இருந்த ஆணவத்தை நீக்கியது. அதைத்தான் இங்கே சொன்னார். இந்த குருநாதனுடைய கண் என்ன செய்யும்னாரு, பார்வையால் ஆணவத்தை நீக்கும் ஆற்றலுடையவன். சிவோகம் பாவனையில் நிற்கிறவன் அவன். பார்வையால் மெய்கண்டார் பார்த்தார், அவ்வளோதான். பார்த்த அளவில் என்னாச்சு? சகல ஆகம பண்டிதர் அருள்நந்தி சிவமானார். அதுவரைக்கும் அவர் பண்டிதர் வேறு, ஞானி வேறு. பண்டிதருக்கு ஞானிக்கு மிகுந்த வேறுபாடு உண்டு. அதனால் அச்சுத கலப்பாளருடைய குருநாதர் யார்? அச்சுத கலப்பாளர் மெய்கண்டாருடைய அப்பாவுடைய குருநாதர் யார்? சகலாம பண்டிதன் சொல்லணும், அருளந்தி சிவன் சொல்லோடது. அருளந்தி சிவன் யார்? மெய்கண்டாருடைய மாணவர். அவரை போய் அச்சுத கலப்பாளருடைய குருநாதர்னு சொல்லக்கூடாது, சொன்னார் பிழை. அதனால் இங்கே சொன்னார், விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் விடம் நகுலம் மேவினும் மீளாது. விடம் நகுலம் மேவினும் மீளாது. கிரிவே கொண்டாந்து மேலே போட்டாலும் விஷம் போகாது. மெய்ப்பாவகனின் வீழும் அந்த மாந்திரிகனுடைய பார்வையால் அந்த விஷம் நீங்கும். அதுபோல இருள் போவது மாணவனிடம் இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவது இவன் குருநாதன் கண் பார்வை. அதனால் அவனுடைய குருநாதனுடைய பார்வை மெய்கண்டாருடைய பார்வை சகலாம பண்டிதரிடம் இருந்த ஆணவத்தை நீக்கி அவரை அருள்நந்தி சிவமாக்கி
சிவஞான சித்தியாரையும் 20 என்ற நூல்களையும் நமக்கு தந்து நின்றார். அப்போ அதுவரைக்கு பண்டிதர், இப்பொழுது ஞானம் பெற்றார். பண்டிதனுக்கும் ஞானிக்கும் என்ன வேறுபாடுன்னாங்க. பண்டிதனுக்கும் ஞானிக்கும் என்ன வேறுபாடு? நூலை படித்தவன் பண்டிதன், குருவினால் உபதேசத்தை பெற்றவன் ஞானி. குருநாதன் வராத வரை அவன் பண்டிதன். எப்பொழுது குருநாதன் வந்தானோ அதன் பிறகு அவன் பண்டிதன், ஞானியாகிறான். பண்டிதன் வேறு, ஞானி வேறு. அதைத்தான் இங்கே சொன்னார். அடுத்த பாட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 3 வகையான உயிர்களை நம்ம பார்த்தோம். ஒரு மலத்தார், இருமலத்தார், மும்மலத்தார். ஒரு மலத்தாரை விஞ்ஞானகலர் என்று பெயரிட்டோம், இருமலத்தாரை பிரளயாகலர் என்று பெயரிட்டோம், மும்மலத்தாரை சகலர் என்று பெயரிட்டோம். இந்த விவரங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் உண்மை விளக்கத்தில் அதிகமாக பார்க்க போகிறோம். அதனால் இங்கே இப்போ அதை அப்படியே அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா உண்மை விளக்கத்தில் இன்னும் சில விஷயங்கள் உள்ளே போகிறோம், அங்கே போய்க்கலாம். அப்போது உயிர்களை 3ஆக பிரித்தார்கள். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். விஞ்ஞானகலர் ஒரு மலம் உடையவர்கள், என்ன மட்டும்? ஆணவம் மட்டும். பிரளயாகலர் இருமலங்கள் உடையவர், ஆணவமும் கன்மமும். சகலர் மும்மலம் உடையவர்கள், ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 விதமான உயிர்களும் வெவ்வேறு உலகங்களில் வசிக்கின்றன. வெவ்வேறு உலகங்கள், அதெல்லாம் உண்மை விளக்கத்தில் இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். எத்தனை விதமான உலகங்கள், அதனுடைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இங்கே அதை நிறைய உள்ள நுழைக்க வேண்டாம், அங்கே சப்ஜெக்ட் வச்சுருக்கோம். வெவ்வேறு உலகங்கள், விஞ்ஞானகலர் வசிக்கிற உலகம் வேறு, பிரளயாகலர் வசிக்கிற உலகம் வேறு. இதில் நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னவென்றால், 3 மலம் உடையவர்களாக நாமெல்லாம் இருக்கோம். சந்தோஷம் நமக்கு, அதான் ஒரு அளப்பரிய சந்தோஷம். நான் ராத்திரி வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போகலாம். சார், சிலருக்கு 1 மலம் தான் இருக்கான், சிலருக்கு 2 தான் இருக்கான், நமக்கு 3 இருக்கான். சந்தோஷமாக விட்டு போகணும். சந்தோஷம். அறிவில் மிக கேவலமானவர்கள் சகலர். அறிவு ரொம்ப குறைஞ்சவன். பெருமான்கிட்ட போய் பேசினீங்கன்னா சொல்லுவார், எங்கேருந்துப்பா வர? நான் சகல உருக்கத்தை ஆன்மா வந்துட்டியா நீ? உன்னோட தாண்டா படாத பாடுபடுது. சில நேரம் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவோம், எனக்கு இவன் மட்டும் பாஸ் பண்ணிட்டான்னா போதும், வேறு எவனை பற்றி எனக்கு கவலை. ஏன்னா இவன் பாஸ் பண்ணிட்டா எல்லாரும் பாஸ் பண்ணலாம். அப்படி ஒருத்தர் சேலஞ்சிங்காக இருப்பான். என்ன வேணாலும் சொல்லிவிட, வந்து பாரும்பான். அப்படி வந்து பாரு கேஸு தான் சகலர். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு உள்ள பெருமான் படாத பாடுபட்டு போகணும். படாத பாடு. அந்த ஆள், அந்த விஞ்ஞானகலர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ரொம்ப எளிதாக முக்தி கொடுத்துட்டு போயிடுவான். அவன்கிட்ட எப்பா ஆனவன்னு ஒரு மலம் ஒன்று துன்புறுத்திட்டு இருக்கா, இருக்குப்பா, அப்படியா சாமியும்பான். போயிடுவான். எங்கே போயிடுவான்? முக்தி போயிடுவான். இந்த பிரளயாகலருக்கு அதுக்கு கொஞ்சம் அதோட சப்பட்டதா, அவன்கிட்ட அப்படி உள் நின்று உணர்த்த முடியாது. விஞ்ஞானகலருக்கு அறிவில் நின்னே உணர்த்திடுவான். எதுக்கெல்லாம் வரவே மாட்டான், அறிவிலே உணர்த்திடுவான். உனக்கு ஒரு ஆணவம் அப்படியான்னு அந்த அறிவு சொல்லும், எஸ்கேப் முடிஞ்சுது, முக்தி அடைஞ்சிட்டு போயிடும். இந்த பிரளயாகலருக்கு கொஞ்சம் கஷ்டம். அதை விட தெய்வ வடிவில் முன்னால் வந்து அருள் பாலிப்பான். தெய்வ வடிவுன்னு ஒன்று நம்ம சொல்கிறோம். அந்த வடிவில் வந்து முன்னின்று சொல். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்குத்தான் குருநாதனாக வந்து திரும்ப 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 ஞானத்தை உபதேசித்து குருநாதனே டயர்டாயிடுவான். பா ஆளை விடுறாம்பா. இப்போ எங்களுக்கு நாங்கள் சைவ சித்தாந்தம்.
சைவ சித்தாந்தம் நடத்துவோம். சில மாணவர்கள் ஹைலி சேலஞ்சிங்காக இருப்பான். எதுக்கு என்ன சொன்னாலும் இப்படியே பார்ப்பான். இப்படியே பார்த்துட்டே இருப்பான். இவனுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபேஸ் அந்த மாதிரி எப்படி வச்சுருப்பான். அதை இப்போ உங்களெல்லாம் பார்க்குறேன், பார்த்தா இந்த விஷயம் புரிஞ்சிட்டுது, இந்த விஷயம் கொஞ்சம் புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு விஷயம் புரியலன்னு அதை திரும்ப வேறு வார்த்தையில் வேறு சென்டென்ஸில் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த முகம் காட்டுறீங்க. நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னு வைங்க, நான் தரம்பலன்ட்டு ஐயா கொஞ்சம் டிக்கெட்டை ப்ரீபோன் பண்ணி ஓடிடலாமான்ட்டு அப்படி உட்காந்துருப்பான். சில மாணவர்கள் அப்படி சேலஞ்சிங்காக இருப்பான். என்ன சொன்னாலும் சரி, சாருங்க வாங்க, நான் இன்னும் 25 பிறவி எடுத்து தான் ஆவேன், நீ என்ன வேணாலும் செய்யும்பா. இதில் என்ன சங்கடம்னா, 2023 சேர்ந்துருப்பான். ஒரு மாதிரியா அந்த 2 வருஷம் அவனை கஷ்டப்பட்டு நல்ல வேலை போனான் அப்படின்னு பார்த்தா, அடுத்த தொகுதியில் முதல்ல அப்ளிகேஷனை போட்டு உள்ள வந்துருப்பான். விட்டவே மாட்டான் நம்மளை. ஒன்று பெருமான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அவனுக்கு விடாத சார் நான் உங்கள்கிட்ட நிரந்தர மாணவன் அப்படின்ட்டுருவான். நமக்கு கதக்குன்னு இருக்கும். ஏண்டா இவன் ஒருத்தன் போதுண்டா நமக்கு. அகலர்த்தரும் அருளை ஆர்க்கும் வினை நீக்கும் சகலர்க்கு அருளும் தான். அதனால இப்படி குருநாதனாக மானுட சட்டை தாங்கி கூடவே வாழ்ந்து மீண்டும் 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 ஞானத்தை உபதேசித்து தோன்றா துணையாக படைத்தல் காத்தல் எல்லாம் நின்று அவ்வளவையும் பண்ணி திரும்ப குருநாதனாக ஞானத்தை உபதேசித்து இவ்வளவு அரும்பாடுபட்டு முக்தி கொடுப்பது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் பெருமான் சற்று எளிதாகவே முக்தி கொடுத்து விடுகிறான். ஒருமலமுடைய விஞ்ஞானருக்கு அறிவில் நின்று உணர்த்துகிறான், அவ்வளோதான், போதுமானது. பிரளயாளருக்கு தெய்வ வடிவில் உணர்த்துவான், போதுமானது. ஆனால் இவனுக்கு தெய்வ வடிவில் வந்தாலும் தப்பிச்சிடுவான், அறிவில் நின்று உணர்த்தினாலும் கேட்க மாட்டான். தெய்வ வடிவில் அவன் பாடு என்ட்ரன்ஸில் நின்னாம்னா ஐயாட்ட ஐயா பேக்டோர் ஏதாவது இருக்கான்னு பிச்சுட்டு ஓடிடுவான். வரவே மாட்டான். அப்போ இவனுக்கு தெரியாமலே ஞானத்தை வழங்கணும். நான் ஞானத்தை வழங்க வந்திருக்கிறேன்னா ஓடிய போயிடுவான். அப்போ இவனுக்கு நான் ஒரு மனுஷன்தான்ப்பா. அப்படியா, கோயிலுக்கெலாம் போனியும் நீ தில்லை சிதம்பரம் போயிருக்கேன். சிதம்பரம் போயிருக்கேன். அங்கே என்னெல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு கோவில் உண்டு. அப்படியே நான் பார்க்கவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லையம்பா. சிதம்பரத்துக்கு 15 இடம் படுதுமா, கோயிலுக்கு போனதில்லை. மலேசியாவுக்கு வந்திருக்கீங்களா, வந்திருக்கேன். எங்கெல்லாம் போனீங்க, வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுப்பான். அதில் ஒத்த கோயில் வராது. அப்போது இவனுக்கு இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் இருக்காங்கள்ல, யார் ஆமாம், யாருன்னா நீங்களும் நானும் தான். நம்மளுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு பெருமான் இதெல்லாம் சொல்லுவான். எப்போ தெரியுமா சொல்லுவான், நம்மளுக்கும் ஒரு காலத்தில் முக்தி கிடைக்கும்ல. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க கிடைக்கும்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? ஏனென்றால் உமாவதி சிவன் சொன்னார். என்ன சொன்னார்? உலகத்தில் 2 விதமான மனுஷன் தாண்டா இருக்கான். ஒன்று துறந்தவன், இன்னொன்று துறக்க போகிறவன். அதனால் நம்மளையும் சேர்த்தானே சொன்னார். அன்னைக்கு நம்ம அங்கே போவோம் பார்த்தீங்களா, பல்லோரும் ஏற்ற பணிந்து செல்வர் சோபுரத்தின் உள்ளார். அந்த பல்லோரும் ஏற்ற பணிந்து நம்ம உள்ளே போகும்போது பெருமான் அப்பாட அப்படி மகிழ்ச்சாடா, நல்ல வேலைடா, இப்போ மாது வந்தியே மனுஷன் என்ன பாடுறான். நான் அங்கே சொல்லுவோம், அந்த அரக்காம பாரு என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா, என்ன எத்தனை தொகுதி சைவ சித்தாந்தம் நடத்துவேன், ஒன்றும் புரியலேம்பான். அதுக்கப்புறம் சார் நீங்கள் சிவஞான போதை ஏன் இது வரைக்கும் நடத்தலேம்பான். 8 மாதமாக அதான் நடத்தியிருப்பேன். 8 மாதம் நடத்தின பிறகு கேட்பான், சார் நீங்கள் சிவஞான போதம் எப்போ நடத்துவீங்க? ஏண்டா இப்போ தானடா 8 மாதமாக நடத்தியிருக்கேன். விடமாட்டான். அதனால் இங்கே சொன்னார், அந்த விஞ்ஞான கலருக்கு அறிவில் நின்று எளிதாக உணர்த்தி முக்தி கொடுத்துருவான், ஆணவத்தை நீக்கிடுவான். அடுத்தால இருக்கிற பிரளயாகலருக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நேரில் வரணும்.
அவனை மாதிரி கண்ணுக்கு தோணாமலே அறிவில் நின்று உணர்த்தலாம் முடியாதுப்பா. நேரில் தெய்வ வடிவில் வந்து இந்த மாதிரி விஷயம் சொன்னால் சேரேன்ட்டு போயிடுவான், எஸ்கேப் ஆயிடும். ஆனால் நம்ம ஆள் இருக்கானே, குருநாதனை படாத பாடு படுத்திடுவோம். இதுதான் பல விஷயங்களில் சகல வர்க்க ஆன்மகள் தான் அறிவில் சற்று குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். என்னன்னு தெரில, நம்ம அப்படி தான் இருக்கோம். நமக்கு தான் பெருமான். அதனால் இறைவன் குருவடிவில் வந்து ஞானத்தை உணர்த்தி முக்தி கொடுத்தல் என்பது விஞ்ஞானகலருக்கு கிடையாது, பிரளயாகலருக்கு கிடையாது, சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு விஷயத்தை இந்த பாட்டில் வலியுறுத்துகிறார். அடுத்த பாட்டில் 49வது பாடல். யாரறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராதபின் இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்தி அருள்பாலிக்கவில்லையானால் எல்லா மலங்களையும் நீக்கி தூய்மை நெறியை யார் அறிவார்? ஒருத்தரும் அறிய மாட்டார்கள். அப்போ இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்தினால் அன்றி சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் முக்தி அடைய மாட்டார்கள் என்று சொல்வார். இவன் வந்து உணர்த்தின பிறகுதான் அந்த உயிர் என்னாகும்னாரு. தேவையற்றவைகளாக வைத்திருந்த அத்தனையையும் நீக்கிரும்னர். எல்லாம் அகன்ற நெறி. எல்லாம் அப்படின்னா பலவிதமான குற்றங்கள் அகன்ற, அந்த குற்றங்களிலிருந்து விடுபட்ட தூய்மையான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உணர்த்திய பிறகுதான் கிடைக்கும். குருநாதனாக இறைவன் வந்து ஞானத்தை உணர்த்துகின்ற வரை நம்மிடம் உள்ள குறைபாடுகள் நீங்காது. ஏராளமான குறைபாடுகள், மாயை பற்று, ஆணவத்தால் வருகின்ற குறைபாடுகள். ஆணவம் எவ்வளவு விதமான துன்பங்களை நமக்கு தருகிறது. தவறான செயல்களுக்கெல்லாம் காரணம் ஆணவம். மனிதன் தவறு செய்கிறான், என்ன தவறு எப்போ செய்வான் தெரியாது, எல்லா விதமான தவறுகளையும் செய்கிறான். அன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பரை திருப்புனா உள்ள பூரா எந்தெந்த மனிதர்களெல்லாம் எப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள் என்பதை தான் அச்சிட்டு அனுப்புகிறான். இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியாது. சொல்ல யாரையோ குறை சொல்கிற மாதிரி இருக்கும், நம்மளே குறை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த எல்லாம் அகன்ற நெறி, அதாவது சகலவிதமான குற்றங்களும் நீங்கி தூய்மையான ஒரு வாழ்க்கை, அதுதான் எல்லாம் அகன்ற நெறி. யார் அறிவார்? யாரால் அறிய முடியாது. அப்படியானால் எல்லா விதமான குற்றங்களும் நீங்கிய ஒரு தூய்மையான வாழ்க்கை ஒருவனுக்கு வர வேண்டுமானால் அது அருளும் பேரறிவால் அவன் வரணும். அருளும் தன்மையுடைய அந்த சிவபெருமான் குருநாதனாக மானுட சட்டை தாங்கி ஞானத்தை உபதேசித்தால் மட்டுமே அந்த ஞான உபதேசம்தான் நம்முடைய தவறுகளை நீக்குமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் மனிதனுடைய குற்றங்கள் நீங்காது. எவ்வளவுதான் நீதி நூல்களை எழுதினாலும், எவ்வளவுதான் நீதி நூல்களை படித்தாலும் மனிதனுடைய குற்றங்கள் அனைத்தும் நீங்குமா என்று கேட்டால் வருத்தத்தோடு சொல்லுகிறார், நீங்காது. அப்போ எல்லா குற்றங்களும் நீங்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த ஒரே வழி இறைவன் குருநாதனாக வந்து உணர்த்துவது. இறைவன் குருநாதனாக வந்து உணர்த்தினால் அன்றி அருளும் பேரறிவான் வாராதபின்
அவன் வரவில்லையானால் எல்லாம் அகன்ற நெறி யார் அறிவார்? ஒருத்தருக்கும் தெரியாது. சகல விதமான குற்றங்களிலிருந்து நீங்கிய தூய்மையான வாழ்க்கையை எந்த ஒரு மனிதனும் அவனாக எடுத்துக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நீதி நூல்களை படித்தாலும் முறையான சிவ வழிபாடு அதுதான் ஒருவனை தூய்மைப்படுத்துமே ஒழிய வழிபாடு இல்லாத இடத்தில் குற்றங்கள் நீங்காது. அவன் யாராக இருந்தாச்சு. அதிலும் முறையான சிவ வழிபாடு எங்கே ஆரம்பிக்கணும்? சரியில் ஆரம்பிக்கணும். சரியில் ஆரம்பித்து கிரியை தொடர்ந்து யோகம் தொடர்ந்து நிற்கும் பொழுதுதான் இவைகளெல்லாம் நாம் சரியாக செய்து அதனால் பெற வேண்டிய பக்குவங்களை எல்லாம் நாம் பெற்ற பிறகுதான் இறைவன் குருநாதனாக வருவான். அதனால திருமுறை பாராயணங்களும் தல வழிபாடுகளும் ஒவ்வொரு சைவனுக்கும் அவசியமானது என்று சொல்லுகிறான். இவ்வளவும் சரியை வழிபாடு, கிரியை வழிபாடு, யோக வழிபாடு அவ்வளவையும் நாம் செய்து அதை தவம் என்று சொல்லுகிறோம். சரியை கிரியை யோக நெறிகளில் நின்று சிவத்தை வழிபடுவது தவம். அந்த தவத்தை இப்பவும் செய்யணும், அதை தொடர்ந்து செய்யணும். கடந்த பிறவிலையும் செஞ்சுருக்கோம், இப்பவும் செய்யணும். செய்து 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 பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அந்த பக்குவம் கூடும் பொழுது சிவபெருமான் நம்மீது கருணை கொண்டு நம்முடைய பக்குவத்தை உணர்ந்து மானுட சட்டை தாங்கி குருவாக வந்திருந்து ஞானத்தை உபதேசித்து அந்த ஞானத்தின் பயனாய் நாம் வீடு பேறு அடைவோம். 50வது பாடம். சரி சார், வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னா நம்ம ஆள் இம்புட்டு படி ஏறணுமா, லிஃப்ட்டு ஏதாவது இருக்கா, சர்றன்னு பேரலாமான்னு கேட்டான். ஒரு புண்ணாக்கும் கிடையாது, ஒவ்வொரு படியாக நீ தான் இறங்கிட்டான். நம்மால் எப்படித்தான் சார் 25 படி இருக்க, ஒவ்வொரு படியிலையும் அந்த 20வது படிக்கு போனால் முக்தி. நேரம் என்ன தூக்கி 20வது படியில் வைங்களேம்மா, எவன்டா வைக்கிறது? அவன் 4 படியில் திண்டாட்டடாக்கான். உன் கூட்டாளி பூரா அங்கே கீழே நிற்கான். அதனால் ஒவ்வொரு படியாக தான் நீ ஏறணும், ஒவ்வொரு படியாக தான் ஏறணும். ஒவ்வொரு படியிலையும் ஏறி ஒவ்வொரு படியும் நீ ஏறிட்டியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஆமாம் ஒழுங்காக செஞ்சுருக்கான்னு ஒருத்தன் நினைக்கணும். யாரவன்? சிவபெருமான். அவனை நீ ஏமாற்ற முடியாது. நீ ஊரில் யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், ஒன்னால் ஏமாற்ற முடியாத ஆள் யார்? சிவபெருமான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கான். ஆனாலும் ஒரு கேமராவுக்கும் இன்னொரு கேமராவுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும். அது சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம பார்த்துடலாம். இது இங்கே சுற்றுது, அதை கனெக்ட் பண்ணி டப்புன்னு ஒன்று எடுத்துடலாம். ஆனால் நம்மால் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கான். அது என்ன சிசிடிவி கேமரானே தெரில, அத்தனையும் படம் பிடிச்சிருது. நம்ம சிசிடிவி கேமரா பேட்ரி இல்லாமல் திருன்னு ஓடலேம்பான், ஃபுட்டேஜெல்லாம் அழிஞ்சு போச்சும்பான். அவனுக்கு என்ன இதில் ஒன்றும் வழியவும் மாட்டேக்கு, கேமரா ரிப்பேர் ஆகவும் மாட்டேக்கு. 24 மணி நேரமும் 365 நாளும் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போதே கனவுல வரதை கூட ரெக்கார்ட் பண்ணுறான். மனசில் தான் நான் ஒன்று நினைக்கிறேன், என்ன இந்த இவனுக்கு இவ்வளோ சொத்தை பாருடா அப்படின்னு நினைக்கிறோம். உடனே அதுக்கு அக்கௌண்ட் எழுதுறான். நான் என்ன செஞ்சேன், பொறாமப்பட்டே இல்லை. ஆமாம் பொறாமை, அது ஒரு தீவினைன்னு எழுதுகிறான். அப்போ நான் என்ன தான் செய்ய முடியும்? 24 மணி நேரமும் அவனுடைய சிந்தனையில் தான் உன் வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா ஒரு நிமிடம் அவன் சிந்தனையை விட்டு நீ வெளியே வந்தால் அந்த நிமிடத்தில் ஆணவன் எதிர்பார்த்து உட்காந்துருக்க, எப்பண்டா வெளியே வருவான் போட்டு தாக்கி அடிச்சு அவ்வளோ. ஏன் அப்படின்னா அது நம்மளை தாக்குறதுக்குன்னே தயாராக இருக்கும். எப்போ வருவேன்னு பார்க்கும். 24 மணி நேரமும் 365 நாளும் கோயிலுக்குள்ளேயே உட்காந்துடுறது நல்லது. இப்போ அங்கே எல்லாம் உண்டைக்கடிலாம் போடுதான், சாப்பிட்டு அங்கேயே படுத்துட வேண்டியா, வேறு வழியே இல்லை. ஏன் கோயிலை விட்டு வெளியே வந்தால் தாக்கிடும்.
அதே போல நம்முடைய சிந்தனையும் செயலும் சிவத்தால் வழிநடத்தப்பட வேண்டும். அவ்வாறு வழிநடத்தப்படும் பொழுது இறைவன் குருநாதனாக வந்து ஞானத்தை உபதேசித்து அதன் பிறகுதான் முக்தி அடைய முடியுமே ஒழிய வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. சார், இறைவன் குருநாதன்லாம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் போலுக்கு, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, அர்ஜென்ட்டு ஆர்டினரி லாண்ட்ரியா அர்ஜென்ட் ஆர்டினரியும் மெதுவாக தாண்டா போக வேண்டாம். லாண்ட்ரியில் வேணால் அர்ஜென்ட்டு ஆர்டினரி போடலாம். இங்கே ஒன்றும் கிடையாது, வேறு வழியே கிடையாது, வழியே கிடையாது. சார், ஏதாவது நான் ஒன்று சொல்லுதேன்ப்பா, அது உலகத்தில் நடக்குமான்னு பாரு. நடந்தால் நீ குருநாதன் இல்லாமல் முக்தி அடையலாம்ப்பா. சொல்லுங்கள் சாமி, அதுதான் தெரியும். இந்த சூரியகாந்த கல் இருக்குல்ல, இருக்குது. அதில் சூரிய வெளிச்சம் பட்ட ஒளி வருமா, நெருப்பு வருமா? வரும் சார். நீ ஒன்று செய், சூரியகாந்த கல்லை வை, சூரிய வெளிச்சம் படாமல் இருட்டில் வை. ஒருவேளை அதிலிருந்து நெருப்பு வருமானால் குருநாதன் இல்லாமல் ஞானம் கிடைக்கும். அப்படின்னு அர்த்தம். அதுவும் நடக்க போகிறதில்லை, இதுவும் நடக்க போகிறது. ஞானம் இவன் ஒளிய குருநாதன் வராம, ஞானம் இவன் ஒளிய, இவன்னா குருநாதன், நன்னியிடம் வந்து பொருந்தும். எப்பம்னா, குருநாதன் இல்லாமல் ஞானம் வருமா அப்படின்னு கேட்டால் வரும்பா. நீ ஒன்று மட்டும் செய். என்ன பண்ணிடுற? ஒரு சூரியகாந்த கல்லில் சூரிய வெளிச்சம் படாமல் நெருப்பை உண்டாக்கி காட்டிடு. நீ பெரிய கிங்கு தாண்டா, உனக்கு குருநாதன் இல்லாமலே தரேன். நற்கல் என்பது அந்த சூரியகாந்த கல். அனல், அதில் நெருப்பு. பானு, சூரியன். ஒளியப்படின், சூரிய பானு ஒளியப்படின், சூரியனுடைய வெளிச்சம் படாமலே சூரியகாந்த கல்லிலிருந்து நெருப்பு வருமானால் அது நடக்கும் என்றால் இதுவும் நடக்கும். குருநாதன் இல்லாமல் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று, அதாவது அது இயலாது, அதை போல இதுவும் இயலாது என்று குருநாதன் வந்து ஞானத்தை உணர்த்திய பிறகுதான், அந்த ஞானத்தின் பயனாகத்தான் ஒரு உயிர் வீடு பேறு அடைய முடியுமே ஒழிய வேறு எந்தவித மார்க்கமும் வீடு பேறு அடைவதற்கு இல்லை. எனவே நாமெல்லாம் தக்க குருநாதனுடைய வருகைக்காக காத்திருப்போம். எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் தெரியாது. அதுவரை முறையாக சிவத்தை வழிபட்டு கொண்டே இருப்போம். எனக்கு ஒரு குருநாதனை அனுப்பு, நீயே சீக்கிரம் குருநாதனாக வா என்று நாம் அவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்போம். ஏன்னா அவன்கிட்ட விண்ணப்பம் நிறைய வைக்கிறோம். நிறைய ஒவ்வொரு திருவிழா வந்ததுனாலும் பிரதோஷம் வந்தாலும் பெருமான் பயப்படுறான். எம்பிட்டு கோரிக்கடா, புதுசாக ஒரு கோவில் கட்டினா மனிதர்கள் சந்தோஷப்படுதாங்க, பெருமான் பயப்படுதான். இங்கேயும் வந்து நின்றுவானடா. எல்லா இடங்கள்லையும் அவனை விரட்டி 40 பக்கம் நோட்டில் விண்ணப்பம், 1 QR நோட்டில் விண்ணப்பம். இப்போ கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் அடித்து பாஸ் பண்ணி விடுதான். பெருமானுக்கு இமெயில் கேட்குறான். எதுக்கு அப்படின்னா கோரிக்கையை வைக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் பல்வேறு உலகியல் சார்ந்த கோரிக்கைகளை மட்டுமே வைத்து வழிபாடு செய்கின்ற மனிதன் எப்பொழுது பெருமானிடம், பெருமானே எப்பொழுது நீ என் முன்னால் குருநாதராக காட்சியளிக்கப் போகிறாய், அதை ஒன்றை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்று ஒரு மனிதன் எப்பொழுது நினைக்க ஆரம்பிக்கின்றானோ அந்நேரத்தில் தான் குருநாதன் உன்னை நோக்கி அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வருவான். அது நம்முடைய வேண்டுதலில்தான் அவர் வருவானே ஒழிய நாம் வேண்டாமல் அவன் வரமாட்டான். ஏனென்றால் அன்றே சொன்னார்கள், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயினர். நீ எதை வேண்டுகிறாயோ அதை வருவான். நீ குருநாதன் வரவை விரும்பினால் குருநாதன் வருவான்.
அதற்கு முறையான சிவ வழிபாடுகளை செய்வோம். இந்த பிறவியிலேயே பெருமானுடைய அருளால் ஒரு குருநாதனை பெறுவோம், முக்தி பெறுவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு சிறிய விஷயம், இப்பொழுது நம்ம திருவருள் பயனில் ஒரு 50 பாடல்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 50 பாடல்களில் எங்காவது யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குமானால் ஒரு பேப்பரில் பாட்டு நம்பரை எழுதி, ஐயா இந்த பாட்டில் இந்த சந்தேகம் எனக்கு என்று உங்கள் பெயரையும் ஃபோன் நம்பரையும் எழுதி அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களில் சில மணித்துளிகள் உங்களுக்கு அதில் பதில் தரப்படும். ஆனால் கேள்விகள் முன்னமேயே என் கையில் கொடுக்கப்பட வேண்டாம். அங்கொன்று இங்கொன்றுமா கேள்வி கேட்டே இருந்தால் அது ஒரு 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 அதாவது எப்படின்னா ஒரு மாலுமி இல்லாத கப்பல் பூரா போயிடும். அதனால் இந்த 50 பாடல்கள் இதில் நீங்கள் தெரிந்து கொண்ட கருத்துக்களில் ஏதாவது சந்தேகம், என்ன சந்தேகமாக இருந்தாலும் பேப்பரில் எழுதி என்னிடம் நாளையிலிருந்தே தர ஆரம்பிக்கலாம். இந்த பேர் எழுதிடுங்க, ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. என்னிடம் தர ஆரம்பித்தால் சனி ஞாயிறில் அதற்கு நான் பதில் சொல்லுவேன். எந்த கேள்வியாக இருந்தாலும் முன்னமே என்கிட்ட பேப்பரில் எழுதி தந்துவிட வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.